இந்த ராத்திரி வேளையிலும் நாம் வருகைக்கு அடுத்த காரியங்கள், சில காரியங்களை நாம் பார்த்துவிட்டு நாம் ஜெபித்து முடிக்கப் போகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 12:4 வாசிங்க. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 4 நாட்கள் உடைய கிருபை, இரக்கம், தயவு கூடந்ததுக்காக நன்றி. எத்தனையோ இயற்கை காரியங்களுக்கு தாண்டி தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறபடினா நமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கேட்க தூரத்திலிருந்து ஆண்டவரே, இந்த மழையையும் பொருட்படுத்தாமல் வந்திருக்கிற ஜனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மேல் இவர்கள் வைத்திருக்கிற தாகத்துக்காக உமக்கு நன்றி. வந்த ஜனங்களை வெறுமனே அனுப்பாமல் உடைய வசனத்தை தந்து நீர் அனுப்ப போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் அவர்கள் திரும்பி போகும் பொழுது உடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாக, வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போக கிருபை பாராட்டும். உடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் தானியேலுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்திவிட்டு அந்த காரியங்களை முத்திரை போட சொல்லுகிறார். அதாவது சீல் பண்ண சொல்கிறார். எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், முடிவு காலம் மட்டும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது முடிவு காலம் வரைக்கும் இந்த புக்கு என்னவாக இருக்கட்டும், சீல் பண்ணி இருக்கட்டும் அப்படிங்கிறார். அது உள்ள முடிவு காலத்தை குறித்த சில காரியங்களை ஆண்டவர் சொல்லி வச்சதுனால அந்த புஸ்தகம் சீல் பண்ணப்பட்டிருக்கட்டும், முடிவு காலம் வரும்போது அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அந்த புஸ்தகம் எப்பொழுது ஓப்பன் பண்ணப்படுகிறதோ அப்பொழுது என்ன காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம், முடிவு காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது வசனத்தை வாசிங்கள். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்போது இந்த புஸ்தகங்களில் உள்ள முத்திரைகள் அங்கே தானியேலுக்கு முத்திரை போடப்பட சொல்லப்பட்டது. இங்கே அந்த முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. உடைக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தை மீண்டும் ஆண்டவர் முத்திரை போட சொன்னாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 10வது வசனத்தை வாசிங்க. முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிற்று என்றார். ஆண்டவர் புஸ்தகத்தை முத்திரை போட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். 6ஆம் அதிகாரத்தில் முத்திரை உடைக்கப்பட்டு விட்டது. அப்படியானால் 6ஆம் அதிகாரத்தில் முடிவு காலத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் வரிசை கிரமமாக கொடுக்கப்படுகிறது. முடிவு காலம் என்பது எப்பொழுதுக்குரியது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நாம் நேற்று வாசித்தோம் ஓசியா 3:4-5 எப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருகிறார்களோ, நாம் நேற்று முன்தினம் பார்த்தோம். எப்போ இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருகிறார்களோ அது என்ன காலம், முடிவு காலம், கடைசி காலம் என்று அர்த்தம். 1918 அவர்கள் திரும்பி வருகிறார்கள். 1948 ராஜ்யபாரம் ஃபார்ம் பண்ணப்பட்டு விட்டது. எனவே முடிவு காலம் அப்பொழுதே தொடங்கிவிட்டது. அப்படியானால் முத்திரைகளின் புஸ்தகம் அப்பொழுதே உடைக்கப்படுகிற காலகட்டம் வந்துவிட்டது என்று அர்த்தம். ஒரு சிலர் இந்த முத்திரைகளை குறித்து சொல்லும் பொழுது வேறு கருத்துகள் இருக்கிறது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த முத்திரைகள் உடைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே இந்த முத்திரை உடைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. உதாரணமாக, இது இப்போ இல்லைங்க, இதெல்லாம் வருகைக்கு பின்னாடி தான் உடைக்கப்படும் முத்திரைகள் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் யோவானை பார்த்து, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது 3ஆம் அதிகாரம் வரைக்கும் அங்கே சபையின் காரியங்கள் சொல்லப்படுகிறது. 2-3 அதிகாரங்களில் 7 சபைகளை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த 3ஆம் அதிகாரத்தில் சபையின் காலங்கள் முடிவடைகிறது. 4ஆம் அதிகாரத்தில் இங்கே ஏறிவான்னு சொல்கிறது சபை பரலோகத்துக்கு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் யோவானை ஆண்டவர் சபைக்கு அடையாளமாய் சொல்லவே இல்லை. சபைக்கு அடையாளமாக ஸ்திரீயை சொல்லியிருக்கிறார், புதிய எருசலேமை சொல்லியிருக்கிறார், உன்னத பாட்டில் மணவாட்டியை சொல்லியிருக்கிறார். பல இடங்களில் இருக்குது. ஆனால் ஒரு இடத்தில் கூட யோவானை சபைக்கு அடையாளமாக சொல்லலை. இங்கே ஏறிவா என்று சொன்னது யோவானையும் அல்ல. 4ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தை போய் தரிசனத்தை பார்க்கிற யோவான் 5ஆம் அதிகாரத்திலோ எந்த இடத்திலும் சபை பரலோகத்தில் இருப்பதாக சொல்லப்படவில்லை, சபையை பார்த்ததாகவும் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால்
சபை எப்பொழுது பரலோகத்தில் காணப்படுகிறது என்பதற்கு வசனம் எங்கே இருக்குன்னா 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 9வது வசனத்தில் அதுக்கான வசனம் இருக்குது. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரத்திலிருந்தும் இருக்கா, பாஷைக்காரர்ந்தும் ஜனங்களிலிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே தான் சபை பரலோகத்தில் நிற்கிது. சிங்காசனத்திற்கு முன்பாக உலகத்தில் இருக்கிற எல்லா கோத்திரத்திலிருந்தும் மீட்கப்பட்ட ஜனங்கள் அங்கே நிற்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. எனவே 7ஆம் அதிகாரத்தில் தான் சபை பரலோகத்துக்கு போகிறது. 6ஆம் அதிகாரத்தில் நடைபெறுகிற சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டும். அதில் 6ஆம் அதிகாரத்தின் காரியங்கள் நடைபெற ஆரம்பித்து பல வருஷங்கள் ஆகிறது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அது ஆண்டவர் சொல்கிற மாதிரி தான், நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை இயேசு கிறிஸ்துவிட்ட வருகைக்கான அடையாளங்களை கேட்டபோது முதல் 7 வசனங்களுக்கு அடையாளங்களை சொல்லிவிட்டு இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொன்னார். உபத்திரவ காலத்துக்கு முன்பதாக நடைபெற வேண்டிய 7 அடையாளங்கள் அங்கே இருக்கு. அந்த 7 அடையாளங்களுக்கான எல்லா காரியங்களும் இந்த 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். எனவே இந்த 6ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவங்கள் உங்களுக்கு ஏன் இந்த விளக்கத்தை நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் இந்த விளக்கத்தை கொடுக்குறேன். என்ன காரணம்னா, ஒரு சாரார் இல்லைங்க அவர் முத்திரைகள்லாம் உடைக்கப்பட்டுச்சுன்னு தப்பாக சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை அப்படின்றாங்க. சரி, காரணம் சொல்லுங்கன்னா காரணமும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன வசனம் இருக்குன்னா வசனமும் சொல்லலை, எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்முடைய அவசியம். பவுல் எழுதி கொடுத்த வசனத்தையே பெரையா பட்டணத்தார் என்ன பண்ணாங்களாம், ஆராய்ந்து பார்த்தார்கள். தெசலோனிக்கர் என்ன பண்ணாங்களாம், ஆராய்ந்து பார்த்தார்கள். நாம் ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள்னு வசனம் சொல்லுது தீர்க்க தரிசனத்தில். எனவே யார் சொன்னாலும் சரி, நலமானதை பாருங்கள், கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள், வசனத்துக்கு ஒத்து போதான்னு பாருங்கள். ஒத்து போகிற விஷயத்தை வைத்து கொள்ளுங்கள், ஒத்து போகாத விஷயத்தை விட்டு விடுங்கள். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வசனமே அதுக்கான ப்ரூஃபே கொடுக்காம இல்லை இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பா சொல்கிற, எங்களுக்கு அப்படி தான் சொன்னாங்க. சரி, அதுக்கு என்னப்பா விளக்கம்? இல்லை, அதான் சொல்கிறேன், 6ஆம் அதிகாரத்தில் நடைபெற வேண்டிய சம்பவங்கள் நம்முடைய காலகட்டத்துக்கு உரியது, நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஏன் இதை உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்பவங்கள் நடைபெறுகிற காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த சம்பவங்கள் உச்ச நிலைமைக்கு போய்கொண்டே இருக்கிறது. நீங்கள் அறியாமையில் இன்னும் காலம் செல்லும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா காலம் நிறைவேறினது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இயேசு காலம் நிறைவேறின போது முதலாவதாக இஸ்ரவேலுக்குள்ளே வந்தார், பெத்லகேமிலே பிறந்தார். ஆனால் அவர் பிறந்தது யாருக்கு தெரியல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியல, ராஜாவுக்கு தெரியல, யாருக்குமே தெரியல. யாரோ ஒரு வான சாஸ்திரிகள் வெளியூர்லேருந்து வந்து சொல்கிறாங்க, கிழக்கிலிருந்து வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இஸ்ரவேலில் ராஜா பிறந்திருக்கிறாரு. அதுக்கு அப்புறம்தான் ஏரோதும் வேதபாரகர்களும் என்ன செய்கிறாங்க, ஆராய்ந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி பல நேரங்களில் நடந்த சம்பவம் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இன்னும் காலம் செல்லும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நாம் இப்பொழுது 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மிக முக்கியமான காலகட்டத்துக்குள் கடந்து போயிருக்கிறோம். எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம், இப்போ நம்ம எதை கிராஸ் பண்ணி வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில வருஷங்களுக்கு முன்பாக அந்த 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் ஒரு முத்திரையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு விளக்கமாக 24ஆம் அதிகாரம் மத்தியில் இயேசுகிட்ட வருகைக்கான அடையாளங்களை கேட்டபோது அவர் ஒவ்வொரு அடையாளமாக சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதில் கொள்ளை நோய்கள்னு ஒன்று சொல்கிறார். நீங்கள் வாசிக்கும்போது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் அப்படின்னு இருக்குது. அந்த கொள்ளை நோய்கள் வரும் அப்படின்னு சொன்னார். அதற்கான விளக்கங்கள், பஞ்சம் அதுக்கான விளக்கம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது, கொள்ளை நோய் அதற்கான விளக்கம் இருக்கிறது. அங்கே யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், அது அங்கே இருக்கிறது. அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள், அதுவும் அங்கே இருக்குது. எல்லாமே 6ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை கொஞ்சம் தீர விசாரித்து படிக்க வேண்டியது மட்டும் நம்முடைய வேலை. இப்போது 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசியுங்கள். 6:4 வாசியுங்கள். இந்த வசனத்தை படிக்கும்போது ஒரு பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு அனிமேஷன் மாதிரி ஏதோ ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஒருத்தன் குதிரையில் வந்தான், சிவப்பு கலர் குதிரையில் வந்தான், அதன் மேல் ஏறி இருந்தவன்
பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. பார்க்கறதுக்கு என்ன ஒரு கதை மாதிரி இருக்கிறது. ஆனால் இவைகளுக்கு இது ஒரு ஓமை மாதிரி, தரிசனம் மாதிரி. இவைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடியதான சத்தியத்தை அல்லது ஒரு விளக்கத்தை, ரகசியத்தை தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். கவனிங்கள். இப்போது அந்த குதிரை 4 குதிரை இருக்குது 6ஆம் அதிகாரத்தில். நீங்கள் ஒரு 2-3 நாட்களாக நாம் பார்க்கும் பொழுது அநேகர் ரொம்ப ஆர்வமாக எழுதுகிறதை நான் பார்க்கிறேன். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, எழுதுகிறாங்க. ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்களை பற்றி ஒரு தவறான கருத்து வெளியே இருக்குது. எங்கள் சர்ச்சை பற்றியா அப்படின்னு கேட்குறீங்களா? குட் ஷெப்பர்டை பற்றி இல்லை, பொதுவாக சிஎன்ஐ சிஎஸ்ஐ காரங்களை பற்றி என்ன இருக்குது, ஒரு தவறான கருத்து ஒன்று வெளியே போயிட்டுருக்கு. நான் இல்லைன்னு உங்களுக்காக வாதாடிக்கிட்டு இருக்கிறேன். யார்? நீ எங்களுக்காக அப்படின்னு தானே நினைக்கிறீங்க இல்லை? என்ன கருத்து போயிட்டுருக்குதுன்னா, இவங்கெல்லாம் வசனம் ரொம்ப நேரம் கேட்க மாட்டாங்க, 20 நிமிஷத்துக்கு மேலே பேசினா கேட்க மாட்டாங்க, 25 நிமிஷம் ஆனால் ஏஞ்சி போயிடுவாங்க அப்படின்னு உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க, தப்பாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நானும் 4 நாளாக பார்க்குறேன், 1.5 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து வசனம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இல்லை? நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம அம்மாக்கள் சாப்பாடு கொடுக்கும்போது பார்த்துருக்கீங்களா? நான் எப்பவும் சொல்லுவேன், அந்த காலத்து அம்மாவுக்கும் இந்த காலத்து அம்மாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த காலத்து அம்மா தோசை கொடுக்கும்போது இன்னும் வேணுமான்னு கேட்பாங்க, இந்த காலத்து அம்மா தோசை கொடுக்கும்போது போதுமான்னு கேட்பாங்க. 2 பேருக்கும் தோசை ஒன்று தான், வித்தியாசம் கேட்குறதா இருக்குது இல்லையா? அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, என்னடா உடம்பு வச்சுருக்கிற, நல்லா சாப்பிட்றா, அப்போ தான் நல்லா இருக்க முடியும்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பிட்டு எப்படி இருக்கிற பாரு அப்படிங்கிறாங்க. புரியுதா? பல நேரங்களில் உங்களுக்கு சாப்பாடு குறைவாய் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் 20 நிமிஷம் தான் கேட்பீங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, 20 நிமிஷம் தான் பேசுகிறாங்க. கேட்டால் அது சட்டம் திட்டம் எல்லாம் இருக்குது. ஆனால் கேட்கிறவர்கள் கேட்டால் இயேசு கிறிஸ்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, பேசுவாங்க ஆர்வமாக. நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆனால் நீங்கள் கேட்குற ஜனங்க தான். நீங்கள் யாருமே என்ன கிடையாது, கேட்காத ஜனங்களாம் கிடையாது. கேட்காத ஜனங்களாக தான் முதல் நாளே நீங்கள் ஏஞ்சி போயிருப்பீங்க. நான் 2வது நாள் கிளம்பி ஊருக்கு போயிருப்பேன் இல்லையா? நீங்கள் 1.5 மணி நேரம் உட்காந்து என்ன செய்கிறீங்க, கேட்குறீங்க. நீங்கள் கேளுங்க, அவங்க பேசுவாங்க. நீங்கள் கேட்குறதுனால கேட்க மாட்டீங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க பேசாமல் இருக்காங்க. இப்போ நான் பார்க்குறேன், கடைசி காலத்தில் ஒரு 3-4 வருஷம் 4-5 வருஷமாகவே நான் பார்க்குறேன், நிறைய சிஎஸ்ஐ சிஎன்ஐ சபைகளுக்கு நான் போகிறேன். ஜனங்கள் உட்காந்து ஆர்வமாய் வசனத்தை கேட்குறாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். ஒரு ஐயா முந்தானத்தை என்கிட்ட கேட்டார், 1.5 மணி நேரம் போதுமா அப்படின்னாரு. ஆச்சரியமாக இருந்துச்சு. என்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, 20 நிமிஷம் 22 ஓகேவா, 2 நிமிஷம் கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே முடிச்சிருங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அன்றைக்கி அதே கேட்டார், 1.5 மணி நேரம் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி. எதுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வசன ஆர்வம் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வசனம் கேட்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவன் உங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் நல்ல வசனத்தை வாசிங்க, படிங்க, நல்ல வசனம் பேச சொல்லுங்கள். பேசுவாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பேச போகிறாங்க. ஆர்வம்னா கண்டிப்பாக என்ன செய்ய போகிறாங்க, பேச தான் போகிறாங்க. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஒவ்வொரு வசனத்தையும் கொஞ்சம் உட்காந்து தியானித்து படிக்கணும். படிச்சிங்கன்னா அநேக காரியங்களை ஆவியானவர் உங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போ இதில் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே பாருங்கள், இந்த குதிரைன்னெலாம் வரும், 4 குதிரை அப்படின்னு வரும். இந்த குதிரை என்பது எதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன்னா, அந்த எழுதுகிற ஜனங்களை இப்போ நான் பார்க்குறேன். உங்களில் நிறைய பேர் என்ன செய்கிறீங்க, எழுதுறீங்க. அதனால் பேசவும் நமக்கு இஷ்டமாக இருக்குது. ஓ, இவங்க நல்லா எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி. கவனிங்க, அங்கே 6ஆம் அதிகாரத்தில் 4 குதிரை இருக்கிறது. குதிரைனா எதை குறிக்கிறது, குதிரை என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்போ 4 குதிரைகளுக்கு என்ன விளக்கம்? 4 ஆவிகள்னு அர்த்தம். 6ஆம் அதிகாரம் சகரியா புஸ்தகம் 1 முதல் 4 வசனத்தில் அங்கேயும் 4 குதிரைகள் இருக்கிறது. சிவப்பு, கருப்பு, வெள்ளை, புள்ளி புள்ளின்னு இருக்கும். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெள்ளை, சிகப்பு, கருப்பு, மங்கிர நிறமுள்ள குதிரை அப்படின்னு இருக்கும். இந்த 4 குதிரைகளுக்கு என்ன விளக்கம்னா, 4
ஆவிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ தேவனுடைய திட்டத்தை பூமியில் செய்கிறவர்கள், வேலைக்காரர்கள், பணிவிடைக்காரர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க ஒரு காரியத்தை பூமியில் செய்யணும்னு சொன்னால், ராஜாவோ செய்யணும்னா அவர் இறங்கி வந்து என்ன செய்ய மாட்டார். இப்போ நமக்கு ரோடு போடணும் அப்படின்னா அந்த ராஜா வந்து இறங்கி என்ன பண்ண மாட்டார், ரோடு போட மாட்டார். அவர் உத்தரவு போடுவார், பொதுப்பணித்துறைக்காரர் வருவார், அவர் இங்கே இருக்கிற அதிகாரிக்கு சொல்லுவார், அந்த அதிகாரி ஒரு ஊழியருக்கு சொல்லுவார், அவங்க ரோடு போடுவாங்க. அது ஒரு ப்ரொசீஜர், புரோட்டோகால் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் இது வந்து பரலோகத்திலேருந்து வந்தது. பிசாசு பூமியில் இருக்கிற ராஜ்யத்தை பரலோகத்திலேருந்து தான் காப்பி அடித்து நடத்திக்கிட்டு இருக்கிறான். தேவன் சர்வலோகத்துக்கும் ராஜாவாக இருக்கிறார். அவர் தூதர்களை வைத்து, பணிவிடைக்காரர்களை வைத்து என்ன செய்கிறாரு, அவர் தன்னுடைய வேலையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த 4 ஆவிகள் என்பது தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய செயல்பாட்டை பூமியில் செய்யக்கூடிய 4 காரியங்கள் என்று சகரியா 6:5 வசனம் சொல்லுகிறது. இப்போ அதில் 2வது முத்திரையை தான் பார்க்குறோம். 1வது முத்திரை 2012 நடந்துருச்சு. இப்போ நம்ம அதை பார்க்கறதுக்கான நேரம் இல்லை, அதனால தான் சொல்கிறேன். 2வது முத்திரை பார்த்தீங்கன்னா குதிரை அப்படின்னு இருக்குது. குதிரைன்னா கர்த்தருடைய ஆவி. அந்த இடத்துல அதன் மேல் ஏறி இருக்கிறவனுக்கு ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. பட்டயம் என்றால் எதை குறிக்கிறது? ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் இருக்குது பைபிளில். நம்ம வசனத்திலேருந்து எடுத்துக்கணும், யூகிக்கக்கூடாது. நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வேத வசனத்தை என்ன செய்யாதீங்க, அசியூம் பண்ணாதீங்க. இதுவாக இருக்கலாமோ, அதுவாக இருக்கலாமோ, இதுவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு அந்த வேலையை கர்த்தர் என்ன செய்யலை, கொடுக்கல. ஏன்னா நம்ம யூகிச்சா தப்பாக தான் என்ன செய்வோம், யூகிப்போம் இல்லையா? நம்முடைய யூகம் தப்புங்கிறது உங்களுக்கு எங்கேயே தெரிஞ்சிருக்கணும்னா, பொண்ணு பார்க்க போகும்போதே தெரிஞ்சிருக்கணும். அங்கேயே நீங்கள் ஒன்று யூகிச்சிங்கல்ல, இது கரெக்டாக இருக்கும்னு இருந்துச்சா? இவங்களே சொல்கிறாங்க இல்லைன்னு, இல்லை? ஆமாம். அதனால் நம்மளை யூகிக்கிற வேலையை கர்த்தர் என்ன செய்யலை, நமக்கு கொடுக்கவே இல்லை. ஆராய்ந்து தான் படிக்க சொன்னார். எல்லாத்துக்கும் பதில் எதில் இருக்கும், இன்னொரு பக்கம் வேதாகமத்திலே இருக்கும். தேடி கண்டுபிடிச்சி படிக்க வேண்டியது மட்டும் நம்ம வேலை. பட்டயம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால் 3 வசனம் வாசிக்கணும். 3 பேர் வேகமாக எடுத்து வாசிங்க. பைபிளில் 3 வகையான பட்டயம் இருக்குது. ஒன்று தேவனுடையது, ஒன்று தூதனுடையது, இன்னொன்று மனுஷனுடையது. 3 பட்டயம் தான் வேதத்தில் உண்டு. ஒன்று மனுஷங்கள் கையில் இருக்கும், இல்லை தூதனுடைய கையில் இருக்கும், ஒன்று கர்த்தரிடத்தில் இருக்கும். கர்த்தருடைய பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க. எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும். அப்போ கர்த்தருடைய பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய வேதத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய வேதம் தான் கர்த்தருடைய பட்டயம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, அவர் வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அப்படி தானே இருக்குது. குதிரையின் மேல் ஏறியினுடைய வாயிலிருந்து அந்த பட்டயம், கருக்குள்ள பட்டயம்னா என்னன்னா, அவர் வாயிலிருந்து நியாய தீர்ப்புக்கான வார்த்தை புறப்பட்டதுன்னு அர்த்தம். வாயிலிருந்து கத்தி வரல, நியாய தீர்ப்புக்கான வார்த்தை வந்ததுன்னு அர்த்தம். அதான் பட்டயம். சரி, வரான் சண்டைக்கு வரான்னு அர்த்தம், யுத்தத்துக்கு வரான்னு அர்த்தம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத் புறப்பட்டு வரும்போது கோலியாத்தின் கையிலே பட்டயம் இருந்தது, சவுலின் கையிலே பட்டயம் இருந்தது, தாவீதின் கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது. அவன்கிட்ட வெறும் கூழாங்கல்ல தான் இருந்துச்சு. தாவீது ஓடி சென்று அந்த கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் கையில் பட்டயம் வந்தால் அதுக்கு பேர் என்னது? யுத்தம் அப்படின்னு அர்த்தம். சரி, 3வது தூதன் கையில் பட்டயம் இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. இல்லை, 1 நாளாகமம் 21 அல்லது உன் பகைவரின் பட்டயம் உன்னை பின்தொடர 3 மாத சங்காரமோ. நல்லா கவனிங்க. 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலின் எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் இருக்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. தூதன் கையில் பட்டயம் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? 16வது வசனத்தை வாசிங்க. 16. கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை பிடித்து, கர்த்தருடைய தூதன் பட்டயத்தை எங்கே நீட்டியிருந்தான்? அன்னைக்கு என்ன நடந்துச்சு? 14வது வசனம் வாசிங்க.
என்ன வர பண்ணார்? அப்போ கர்த்தருடைய தூதன் பட்டயத்தை தேசத்துக்கு மேல் நீட்டினா என்ன வரும்? கொள்ளை நோய் வரும் என்று வேதம் சொல்லுது. தேவன் கையில் பட்டயம் இருந்தால் நியாய தீர்ப்பு, அது வசனம். மனுஷன் கையில் பட்டயம் இருந்தால் அது யுத்தம், சண்டை. தூதன் கையில் பட்டயம் இருந்தால் அது கொள்ளை நோய், வாதை. இதுதான் வேதம் சொல்லுது. இப்போ 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்துருங்க. வேதம் சொல்லுது, ஒரு சிவப்பான ஒரு குதிரையின் மேல் ஒருவன் ஏறி இருந்தான். அவன் கையில் ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது, பெரிய கொள்ளை நோய் கொடுக்கப்பட்டது. அந்த கொள்ளை நோய் ஜனங்களை எப்படி சாகடிக்கும்? அதுக்கு முந்தின லைன் எப்படி இருக்குது பாருங்க. அதன் மேல் ஏறி இருந்தவன் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அப்படின்னு இருக்குது. ஆனால் அவன் அதுக்கு யூஸ் பண்ண போகிற பட்டயம் என்னது? கொள்ளை நோய். ஒரு கொள்ளை நோய் பூமி எங்கும் வரப்போகுது. ஆனால் அது எப்படி மரணத்தை கொண்டு வரும்னா, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களினுடைய 2வது முத்திரை இங்கே சொல்லப்படுது. கடைசி காலம் என்பது 1948 இஸ்ரவேலர்கள் வருவதற்கான ஒரு அடையாளம். அதாவது அவங்க தேசத்தை மீண்டும் கட்டி கொண்டது கடைசி காலத்துக்கான அடையாளம் என்று வேதம் சொல்லுது. நேற்று கூட வாசித்தோம், எசேக்கியேல் 38:8 கடைசி நாட்களில் அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று சொல்லி. அப்போ வேதத்தின் கணக்கின்படி இஸ்ரவேலர்கள் வந்த பிறகு ஆஃப்டர் 1948 ஒரு பெரிய கொள்ளை நோய் பூமியில் வர வேண்டும். அந்த கொள்ளை நோய் எப்படி வரணும்? ஜனங்களை எப்படி சாகடிக்கும்னா, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்காக, 1 to 1, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இப்படி ஒரு கொள்ளை நோய் 1948, அதாவது இஸ்ரவேல் வந்த பிறகு கடைசி காலத்தின் அடையாளமாக பூமியில் எப்பொழுது வந்துச்சு? எப்போ வந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொள்ளை நோய் 2019 ஆரம்பித்து 2020 பெரிய லெவலில் போய் 21 2வது 3வது அலையாக மாறியது. நம்ம அதை கொரோனான்னு சொன்னோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு கில்லிங் டிசீஸ். ஆனால் அந்த கில்லிங் டிசீஸ் கொரோனா கொள்ளை நோய் பூமி முழுக்க எப்படி போச்சு? இது உண்டானது ஊகான் மாநிலத்தில், சைனாவில் ஒரு மார்க்கெட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க, லேபுன்னு இன்னொருத்தர் சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அது என்னவாச்சு? உருவாச்சு. அங்கே உருவானது ஏறக்குறைய 185 நாடுகளுக்கு பரவியது. ஐநா சபையில் கணக்கின்படி இருக்கிற நாடுகள் எல்லாத்துக்கும் பரவச்சு. 2 தீவுக்கு மட்டும் போகலை, எல்லா இடத்துக்கும் போச்சு. போன இடத்துல எல்லாம் மரணத்தை உண்டாக்கியது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சில கொள்ளை நோய் பரவும், மரணம் வராது. நீங்கள் இந்த மெட்ராஸ் ஐ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண் வலி வரும், அது பரவும், ஆனால் என்ன வராது? மரணம் வராது. சில வியாதி இருக்குது, அது பரவாது, ஆனால் மரணம் வரும். கேன்சர் இருக்குல்ல, அது என்ன செய்யாது? பரவாது, ஆனால் மரணம் மட்டும் கண்டிப்பாக அது கொள்ளை நோய் தான். ஏன்னா அதுக்கு மருந்தே இல்லைன்னு சொல்கிறோம், கொள்ளை நோய் தான், மரணம் வரும். சில வியாதி நல்லா பரவும், ஆனால் மரணத்தை கொண்டு வராது. அது பெரிய லெவலில் வியாதியாக இருக்கும், சில இடத்துக்கு மட்டும்தான் வரும். இப்போது சில டெங்கு காய்ச்சல், சில பறவை காய்ச்சல் பார்த்திங்கன்னா மத்திய கிழக்கு நாடு நமக்கு தான் வந்துச்சு. சிலது பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டங்கள், ஆப்பிரிக்கா கண்டம், அங்கே தான் வரும். ஆனால் இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது? இது பரவும், உலகம் முழுக்க பரவும், பூமி எங்கும். ஆனால் கொள்ளை நோய் மரணத்தையும் கொண்டு வரும். அதான் வசனம் சொல்லுது. இப்படி ஒரு வியாதி இந்த இடைப்பட்ட காலத்தில் எப்போ வந்துச்சு அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஊகான் மாநிலத்தில் ஆரம்பித்து 185 நாடுகளுக்கு பரவி போன இடங்கள் அத்தனையும் மரணம். 99.99% எல்லா இடத்திலும் மரணம். 2 தீவுகளுக்கு மட்டும் வரவில்லை என்று வேதம் சொல்லுது, உலகம் சொல்லுது, UN ரிப்போர்ட் இருக்கு. மற்ற எல்லாருக்கும் வந்துடுச்சு. இந்த கொள்ளை நோய் எப்படி பரவுச்சு? இந்த கொள்ளை நோய் எப்படி பரவுச்சு? சில கொள்ளை நோய் காற்று வழியாக பரவும், சிலது தண்ணி வழியாக பரவும். எய்ட்ஸு ஒரு ஆள்லேருந்து இன்னொரு வழியாக ரத்தத்தின் வழியாக பரவும். ஆனால் இது ஒன்று மட்டும்தான் ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷன் வழியாக பரவுச்சு. அதனால தான் என்ன சொன்னாங்க, நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க, தனித்திரு, நம்ம தமிழில் சொல்லியிருந்தாங்க, இங்கே என்ன சொன்னாங்கன்னு தெரியாது, தனித்திரு, விழித்திரு, விலகீரு அப்படின்னாங்க. இங்கிலீஷில் ஒரே வார்த்தை குவாரண்டைன். ஏன் அப்படி பண்ணாங்க? எல்லாரையும் எதுக்கு விலகி இருக்க சொன்னாங்க? இந்த கிருமி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் என்ன செய்யும்? ட்ராவல் பண்ணும், அதுக்கு மேலே போகாது. அது ஒரு 6 அடி 3 அடி 6 அடிக்குள்ளே தான் போகும், அதுக்கு மேலே அது என்ன செய்யாது? போகாது. அப்போ இது காற்று வழியாக பரவாது, தண்ணி வழியாக பரவாது. பரவறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. யார் வழியாக பரவணும்?
மனுஷன் வழியாக மட்டும்தான் பரவணும், வேறு வழியாக பரவாது. கொஞ்சம் திடீர்னு கொரோனா உச்சத்துக்கு போகும்போது சொன்னாங்க நோட்டு வழியாக பரவுதுன்னாங்க. அது நோட்டு வழியாலாம் பரவலை. ஒரே வழிதான், மனுஷன்தான். ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமி முழுவதும், அதான் அந்த வசனம் தெளிவாக சொல்லுது, அதன் மேல் ஏறி இருந்தவன் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியில் இருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம். இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம், கொரோனாவுக்கு அப்புறம் பூமி வேற மாதிரி இருக்குது. பொருளாதாரத்துலேயும் சரி, பஞ்சத்துலேயும் சரி, உணவு தட்டுப்பாட்டிலையும் சரி, எல்லாத்துலேயும் பூமி என்னவாயிருச்சு, வேற நிலைமைக்கு போயிடுச்சு. அதோட பூமியானது, அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் ஒன்று, இந்த வேக்சின் வாங்கினாங்க இல்லையா, ஒரு வேக்சின் $35, ஒருத்தருக்கு 2 அல்லது 3 போட சொன்னாங்க. ஒரு ஷாட்டுக்கே $35, 2 போடணுன்னா $70. $70 இந்தியா பணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 5400 5000 வச்சுக்கோங்க ஒரு ஆளுக்கு. கிட்டத்தட்ட 100 கோடி போட்டிருக்கிறோம். அப்படின்னா எவ்வளோ செலவாயிருக்கும் பாருங்க. அப்போ ஒரு நாடு இதை தாங்காது. இந்தியா போன்ற பெரிய நாடுகளே தாங்காதுன்னா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, சின்ன சின்ன நாடுகள் இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாமல் அதுக்கப்புறம் மிகப்பெரிய வறுமையில் போய் பூமியிலேருந்து சமாதானமே போயிடுச்சு. இது ரிப்போர்ட், வேர்ல்டு ரிப்போர்ட். ஆனால் பைபிள் சொல்லுது, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம். இது நடைபெற்றது நம்ம கண்ணுக்கு முன்னாடி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இதை பற்றி துல்லியமாக நம்முடைய ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இன்னும் மட்டும் இல்லை, இதை கொள்ளை நோயின்னு ஏற்கனவே ஆண்டவர் மத்திய 24 சொல்லி வச்சிருக்கிறாரு. சரி, இப்போ இவ்வளோ காரியங்கள் பைபிளில் இருக்குது, ஏன் நாம் இதை தெரிஞ்சுக்கல, ஏன் நாம் இதை புரிஞ்சிக்கல? நம்ம ஒரே வார்த்தை இல்லை ஒரு 2-3 காரணம் சொல்லிடுவோம். என்ன சொல்லிடுவோம், வெளிப்படுத்தின விசேஷம் புரியவே புரியாதுங்க, அது என்ன படித்தாலும் புரிய மாட்டேங்குது. இது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பையன் சொல்லுவான்ல, எனக்கு என்னவோ மேக்ஸ் வரவே மாட்டேங்குது. ஏன்டா வர மாட்டேங்குது? அதுக்கு 2 காரணம் சொல்லுவான். டீச்சர் ஒழுங்காகவே பாடம் நடத்த மாட்டாங்க. அதுக்கு நாம் உடனே என்ன சொல்லிடுவோம், சர்ச்சில் நடத்துகிறதே இல்லை அப்படிங்கிறோம் இல்லையா. இன்னும் கொஞ்சம் ஒரு காரணம் சொல்லிடுவோம். என்ன சொல்லிடுவோம், நான் இதை படிக்கணும்னா அதுக்கு ரொம்ப அறிவு வேணும், பைபிள் காலேஜெலாம் போயிருக்கணும் அப்படிம்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறதுக்கு படிப்பறிவு தேவையில்லை என்பதற்கு முழு ஆதாரம் என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாரு, யோவானை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுகிறது, படிப்பறிவில்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்னு இருக்கு. யோவானுக்கே என்ன இல்லையாமா, படிப்பறிவு இல்லை. அதாவது ஸ்கூல் பக்கம் போல, அவருக்கு இருந்ததெல்லாம் தேவ அறிவு, ஞானம். இப்போ உங்கள் கையில் இருக்கிற பைபிள் பரிசுத்த ஆவியானவர் எழுதுனது, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஏன் உங்களுக்கு அது தெரியல? ஒரே ஒரு சிம்பிள் காரணம் தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் தெரிஞ்சுக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை, அல்லது அதை நீங்கள் படிக்க விரும்பலை. வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறதுக்கே நிறைய பேருக்கு இஷ்டம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அதில் வாக்குத்தத்தமே இருக்காது. வாக்குத்தத்தமே இல்லாமல் நமக்கு படிக்க பிடிக்காது தானே. நான் இப்போ எல்லா சர்ச்சுக்குமே சொல்கிறேன், நீங்கள்லாம் வருகையில் ஒரு வேளை பரலோகத்துக்கு போனீங்கன்னா, ஒருவேளை பரலோகத்துக்கு போனீங்கன்னா, நீங்கள் முதல்ல போய் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தெரியுமா? உள்ளே நுழையும் போது ஏசாயான்னு ஒருத்தர் இருப்பாப்புல, ஒரு தீர்க்கதரிசி இருப்பாப்புல, அவரை தேடி கண்டுபிடிச்சி கையை கொடுத்து, உன்னால தான் நாங்கள் ரொம்ப நாள் வாழ்ந்துருக்குறோம், நீ தான் எங்களை காப்பாற்றி இருக்கிற. ஏசாயா வாக்கு தத்தம் மட்டும் இல்லாட்டி நம்மால் தொலைஞ்சான். எரேமியாவோ படிக்கவே முடியாது, ஐயோ ஐயோன்னு தான் இருக்கும். அதுக்கப்புறம் புலம்பலுக்கு போகவே முடியாது, பிரசங்கிக்குள்ள வாய்ப்பே இல்லை. அப்படியே தாண்டி தானியலுக்கு வந்தால் மிருகம். கரெக்ட் தானே நான் சொல்கிறது? நம்மளை காப்பாற்றி விட்டது யார் பார்த்தீங்களா? எவ்வளோ சவுண்டு வருது பாருங்க. அவ்வளோத்தான், ஏசாயா தான். அப்படியே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், கேட்கவே எவ்வளோ நல்லா இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இரும்பு தாப்பால்களை முறித்து வெண்கல கதவுகளை உடைத்து அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷத்தை அட்டேங்கப்பா, கேட்கும் போதே எப்படி இருக்குல்ல. அப்படியே நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு வாங்க வாங்க. நான் கண்ட மிருகம் பாதாளத்தில் இருந்தது, அது ஏறி வந்தது. நிறைய பேர் வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறதே இல்லை. காரணம் கேட்டு பாருங்க, எங்கே பார்த்தாலும் ஒரே மிருகமாக இருக்குது. அதுங்க ஒருத்தர் சொல்கிறாரு, நான் நைட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறது இல்லை தெரியுமான்னாரு. ஏன்னு கேட்டேன், கனவுல பாதாளத்துலேருந்து மிருகமாக ஏறி வருது, அதுவும் சும்மா வர மாட்டேங்குது, 7 தலை 10 கொம்பு, ரொம்ப விகாரமாக இருக்குது, தூக்கமே வரலன்றார்.
அப்போ நமக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷங்கிறது ஒரு எப்படி ஆயிடுச்சு, ஹார்ட் புக் ஆயிடுச்சு. அது அப்படியேங்க படித்தா ஒரு நல்ல வார்த்தை 4 இருக்குதா சொல்லுங்கள், அப்படி ஆயிடுச்சு நமக்கு. கவனிச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் 3 விதமாக செய்தி வச்சிருக்காரு பைபிளில். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் 3த்தையும் படிக்கணும். நமக்கு இந்த பாவத்தை குறித்து நீதியை குறித்து படிக்கிறதுக்கு ஓரளவுக்கு பிடிக்கும். ஏன்னா மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இதெல்லாம் கேட்க கேட்க நமக்கு எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நீதியை குறித்து பேசினாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல இல்லையா? நீதிமான் அதற்குள்ளே ஓடி பிழைத்துக் கொள்வான், அவருடைய நீதி இப்படி சொல்ல நமக்கு கேட்கவே சந்தோஷமா இருக்கு. நியாய தீர்ப்பை பற்றி கேட்கறதுக்கு தான் கஷ்டம். ஆனால் அதுவும் ஒரு பார்ட் உபதேசத்தில், அதுவும் ஒரு பார்ட் பைபிளில். அது வெளிப்படுத்தின விசேஷம் நிறையா இருக்கு. நிறைய பேர் வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கிறதே இல்லை, படித்தா பயம், அதுவும் நைட்டில் படிக்கிறதுல இன்னும் பயம். கவனிச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிறைய மகத்துவங்களை எழுதி வச்சிருக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்கள்னு சொல்லி தான் எழுதியிருக்கிறார். இப்படி துல்லியமாக எழுதியிருக்கிறாரு. ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஒரு பெரிய பட்டயம், கொள்ளை நோய் பூமியில் வரும். மத்திய 24 கடைசி காலத்தில் உங்களுடைய வருகைக்கு என்ன அடையாளம்னு கேட்கும் போது கொள்ளை நோய்கள்னு இயேசு சொல்லிட்டு போயிருக்கிறார். இவ்வளவு தெளிவாக வேதத்தில் இருக்குது. நம்ம ஏன் அதை படிக்கல, நம்ம ஏன் அதை புரிஞ்சுக்கல? சரி, இதை விட்டுருங்க. இது ரொம்ப உட்காந்து தியானிச்சு படிக்கணும். உங்களுக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூலில் அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் எல்லாமே எப்படி இருக்கிறீங்கப்பா, ரொம்ப பிஸி. அது என்னன்னு தான் எனக்கும் தெரியல. சின்ன பையன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ என்ன சொல்கிறாங்க, ரொம்ப பிஸி, ரொம்ப பிஸி. அன்றைக்கி காரும் இல்லை, அன்றைக்கி பைக்கும் இல்லை, ஃப்ரிட்ஜும் இல்லை, மிக்சியும் இல்லை, கிரைண்டரும் இல்லை. எல்லா வேலையும் பார்த்துட்டு நம்ம சும்மா இருந்தோம் வீட்டில். இப்போ எல்லாம் இருக்குது, ஆனால் எப்படி இருக்கோம், பிஸியாகவே இருக்கும். அது என்னான்னு கண்டுபிடிக்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அதெல்லாம் போட்டோம். நீங்கள் அவ்வளோ பிஸியாக இருக்கிறீங்க. இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இது 2018 வந்ததான ஒரு வீடியோ. அதாவது இது எல்லா சேனல்லையும் இந்தியா முழுக்க வந்துச்சு, எல்லா மொழியிலையும் வந்துச்சு. இது என்ன சொல்லுது பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். 2018 வந்ததான ஒரு வீடியோ. இது எல்லா டிவி சேனல்கள்லையும் வந்துச்சு. எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா வர்றதை பற்றி போடப்பட்டது. அதாவது அதில் என்ன சொல்லுவாங்கன்றது கீழே முடிஞ்சால் நீங்கள் படித்து பாருங்கள், தமிழ் தெரிஞ்சவங்க. இது 2018 வந்தது. கொரோனா வந்தது 2019 லாஸ்ட் டிசம்பர். 2020 தான் நமக்கு தெரியும் லாக்டவுன். இது 2018 வந்தது. அன்றைக்கி அதுக்கு பேர் டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு பேர். இப்படி ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய் பூமி முழுக்க வரப்போகுது. அதனால் உலகம் இதுவரைக்கும் கண்டுராத மிகப்பெரிய உயிரிழப்பை இது ஏற்படுத்தும்னு முன்னறிவிச்சாங்க. அவங்க சொல்லி வச்சுருந்தாங்க பாருங்கள். இது குறித்து ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு WHO சொல்லிச்சு. மிகப்பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தும் புதிய நோய் அப்படின்னு சொன்னாங்க. இது 2018 எல்லா சேனல்லையும் எல்லா மொழிகள்லையும் உலகம் முழுவதும் வந்துச்சு. காரணம், இது உலக சுகாதார மையத்தினுடைய ரிப்போர்ட். இதை அன்னைக்கு உள்ள எல்லா டிவிகளும் போட்டாங்க, வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, ஃபேஸ்புக்கில் வந்துச்சு. சரி, எத்தனை பேர் இதை சீரியஸாக எடுத்தோம், எத்தனை பேர் இந்த நியூஸை கவனித்தோம்? பைபிளில் உள்ளது தான் படிக்கலை, சரி நேரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதை எத்தனை பேர், நம்ம தான் டிவி நிறைய பார்க்குறோமே, டிவிலேயே தானே உட்காந்துருக்குறோம், வாட்ஸ்அப் தானே உட்காந்துருக்கோம், ஃபேஸ்புக்கில் தானே இருக்கிறோம், எத்தனை பேர் இதை பார்த்தோம்? சரி, ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, இல்லைங்க நாங்கள் அதெல்லாம் பார்க்குறதே இல்லை, நாங்கள் பியூர்லி ஸ்பிரிச்சுவல், ஒன்லி கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் கேட்போம், எங்களுக்கும் டிவிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை குறித்ததான வீடியோ நாங்களே எங்கள் யூடியூப் சேனலில் நிறையா போட்டிருக்கோம். இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஊழியக்காரங்க இப்படி ஒன்று வரப்போகுதுன்னு போட்டாங்க. எத்தனை பேர் இதுக்கு நீங்கள் ஆயத்தப்பட்டீர்கள்? எத்தனை பேர் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க? பல நேரங்களில் நாம் செய்யக்கூடியதான மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு கொடுக்கறதில்ல, எதுக்கு நம்ம படிக்கணுமோ அதை படிக்கிறதில்ல. இப்போ நமக்கு தேவை என்ன, யார் அரசியலில் வரப்போகிறா, யார் அடுத்து ஜெயிக்க போகிறா, எந்த IPL யார் ஜெயிக்க போகிறா, அடுத்த சினிமா எது ரிலீஸ் ஆகுது, அது எத்தனை கோடி வசூல் பண்ண போகுது, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குதே ஒழிய, நடக்க போகிற சம்பவத்தையும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை குறித்து வேதம் சொன்னாலும் கவனிக்கிறதில்ல, டிவி சொன்னாலும் கவனிக்கிறது. அங்கே தான் இப்போ பிரச்சனையே இருக்குது. ஆண்டவர் ஒன்று தீர்க்கதரிசி வழியாக பைபிளில் பேசுவார், இல்லை கழுத வழியாவது பேசுவார். ஒன்று தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்கணும், இல்லை கழுதைக்காவது செவி கொடுக்கணும்.
நீங்கள் ரெண்டுத்துக்குமே செவி கொடுக்க தயாராக இல்லை. இந்த மாதிரி வசனங்களை கேட்க நீங்கள் தயாராகவே இல்லை. பேசுகிற ஊழியக்காரனுக்கே நீங்கள் விரும்புகிறதும் இல்லை இல்லையா? இந்த மாதிரி செய்தி டிவியில் வருதா, அதையும் கேட்கறது இல்லை. அப்புறம் எப்படி தான் உங்களுக்கு இந்த செய்தி வந்து சேரும் சொல்லுங்கள்? நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஆசீர்வாதம். பார்க்குறதும் ஆசீர்வாதமாக இருக்கணும், கேட்குறதும் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ வெறும் ஆசீர்வாதம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் 3 விதத்தில் தான் பேசுவார். ஒன்று பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. டோட்டல் பைபிள் எடுத்துக்கோங்க, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும். ஆதியாகமத்தினுடைய முதல் பிரசங்கியார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. அவர் தான் பிரசங்கித்தார். எங்கே இருக்குது? யூதா 14:15 இருக்குது. வசனம் சொல்லுது, 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று முன்னறிவித்தான் இருக்கு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்குன்னு ஆரம்பித்து அங்கே இருக்குது. அப்போ ஏனோக்குடைய ஃபஸ்ட்டு பிரசங்கம் எதை பற்றி? நியாய தீர்ப்பை பற்றி. நியாயம் தீர்க்க வருகிறார். 2வது பிரசங்கியார் யார்? நோவா, 10வது தலைமுறை. அவர் எதை பற்றி பிரசங்கித்தார்? பேதுருவின் புஸ்தகம் சொல்லுது, பூர்வ காலத்தில் உள்ளவர்களை தப்ப விடாதபடிக்கு நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான்னு இருக்கு. அப்போ நோவா எதை பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு? நீதியை பற்றி. ஏனோக்கு நியாய தீர்ப்பை பற்றி. அடுத்து வந்த தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரும் நியாய தீர்ப்பை பற்றி. எல்லாரும் சரி. புதிய ஏற்பாட்டில் முதல் பிரசங்கியார் யோவான் ஸ்நானகன். எதை பற்றி பிரசங்கம் பண்ணார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், பாவத்தை குறித்து. அடுத்து வந்த இயேசு கிறிஸ்து எதை பற்றி பிரசங்கம் பண்ணார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், பாவத்தை குறித்து. 2 பேருமே ஒரு விஷயத்தை மறக்காம சொன்னாங்க, நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு. இயேசு சொன்னார், உனக்கு தெரிந்து கொண்ட இந்த நாளிலாவது நீ சமாதானத்தை தெரிந்து கொண்டால் உனக்கு நலமாயிருக்கும். பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, கோரேசினே உனக்கு. பைபிள் முழுக்க பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து மட்டும்தான் பிரசங்கம். வேற பிரசங்கமே கிடையாது. இந்த பாவத்தில் மனம் திரும்பினா உனக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம். மனம் திரும்ப விட்டால் என்ன ஆகும்? நியாய தீர்ப்பு. இந்த நீதியை கை கொண்டால் என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம். நீதியை கை கொள்ளா விட்டால் என்ன கிடைக்கும்? நியாய தீர்ப்பு. பைபிள் முழுக்க இப்படி தான் இருக்கு. இந்த கடைசி தலைமுறையில் மட்டும் ஒரு 20-30 வருஷமா புதுசாக 4வது பிரசங்கம் வந்திருக்குது, ஆசீர்வாத பிரசங்கம். இந்த ஆசீர்வாத பிரசங்கம் உங்களை எப்படி மாற்றி வச்சிருக்கு? கொஞ்சம் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விடாதபடி. கேட்டா நீங்க எப்படி ஆயிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த குறி கேட்கிறவங்க மாதிரி ஆயிட்டீங்க. இந்த காலங்காத்தால சொல்லுவாங்கல்ல, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு. உங்களுக்கு பைபிளில் அந்த குறி சொல்ற மாதிரி ஆயிட்டிய. அது எங்க போனாலும் யோசிச்சு பாருங்க. 31ஆம் தேதி நைட்டு வாட்ச் நைட் சர்வீஸ், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி காலையில் ஏர்லி மார்னிங் வாக்கு தத்தம். அதுக்கு பேர் என்ன வாக்கு தத்தம்? வருஷ வாக்கு தத்தம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வருது, அதுக்கு பேர் என்னது? மாச வாக்கு தத்தம். ஏன்னா இந்த வருஷ வாக்கு தத்தம் அடுத்த மாதத்துக்கு வராது. ஆனால் அதுக்கு பேர் வருஷ வாக்கு தத்தம், அது அடுத்த மாதத்துக்கு வராது. பிப்ரவரி மாதம் வருது, அது என்னது? மாச வாக்கு தத்தம். டெய்லி ஃபோனில் காலையில் வருது, அது என்னது? எத்தனை வாக்கு தத்தம் பாருங்க. வருஷ வாக்கு தத்தம், மாச வாக்கு தத்தம், டெய்லி வாக்கு தத்தம். பத்தாததுக்கு அப்பப்போ யாராவது கொண்டு கொடுக்குற கேலண்டருக்கு ஒரு கூட்டம் அடிச்சுக்குது. கேலண்டர் கொடுங்க, கேலண்டர் கொடுங்க. ஏன்னா கேலண்டரை வாங்கி வீட்டில் மாட்டினா தான் ஆசீர்வாதம் பொத்துக்கிட்டு கொட்டும். சரி, மாட்டுறீங்களே, மாசம் ஆனால் மாத்துறீங்களா? மாற்ற வேற மாட்டியா? திடீர்னு வீட்டுக்கு ஆயர் வந்து இந்த மாதம் நம்ம மீட்டிங்னு பார்த்தா அது ஜனவரியிலே இருக்கு, அவர் டிசம்பருக்கு வந்துட்டார், அதையும் மாற்ற மாட்டேங்கிறியா? இது பத்தாததுக்கு விசிட்டிங் ஊழியக்காரங்க வேற நீங்கள் வச்சிருப்பீங்க, ஆளுக்கு 2 பேர் மாதம் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அது வேற யாரும் நாங்கள் வர்றது யாருக்கும் தெரியாமல் வந்துட்டு போவாங்க. அந்த தீர்க்கதரிசி வேற, அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு போவார். எத்தனை வாக்குத்தத்தம் வச்சிருப்பீங்க? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் கம்மி. இந்த பைபிளில் இருக்கிற மொத்த வாக்கு தத்தமும் உங்களுக்கு தான். அட்டை டு அட்டை, எந்த நேரம் வேணால் கிளைம் பண்ணிக்கங்க, எடுத்துக்கோங்க. கர்த்தர் கொடுக்க தான் போகிறார். ஆனால் இந்த செய்தியாவது கொஞ்சம் உட்கார்ந்து கேளுங்க. நீங்கள் ஆசீர்வாத செய்திக்கு போனதுனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி கடைசி காலத்தில் ஊழியக்காரங்களும் எழும்பிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி பேசினா நீங்கள் அடுத்த தடவை கூப்பிட போகிறதில்ல, கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. நமக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி அடுத்த வாட்டி என்ன செய்ய போகிறதில்ல? கூப்பிட போகிறதில்ல. அப்போ வேறு இப்போ என்ன மாதிரி ஆள் என்ன செய்யணும்? எவாஞ்சலிஸ்ட்டு. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கூப்பிடலன்னா நான் என்ன பண்ணணும்? வேறு வழியே இல்லை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசிட்டு போனோம். இங்கே ஒரு சகோதரி உண்டு, அவர் மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு கண்ணீரை துடைப்பேன் என்று. எந்த சகோதரி கண்ணீர் இல்லாமல் இருக்கு சொல்லுங்க? ஆளுக்கு 2 7 HP மோட்டர் வச்சிருக்கீங்க, எப்போ ஆன் பண்ணாலும் உடனே ஆன் ஆகுது.
எப்போ ஆஃப் பண்ணாலும் உடனே ஆஃப் ஆகுது இல்லையா? கையில் கச்சி போட தானே வரிய. இதை கேட்டவுடனே அப்படி ஒரு ஆறுதல், ஆண்டவர் என்னை பற்றி தான் பேசுகிறார். சில நேரத்தில் அடித்து விடுறாங்க பொத்தாம் பொதுவா, நீ நெடுநாளாய் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு ஜெபத்துக்கு கர்த்தர் இன்று பதில் கொடுக்குறார். இது என்ன நினச்சிருக்குது? ரொம்ப வருஷமாக மாமியார் வீட்டில் தொல்லை கொடுத்துட்டே இருக்குது ஆண்டவரை, இது என்னவாய் முடியுமோ? இதை சொன்ன உடனே அதுக்கு ஒரு சந்தோஷம். இன்றைக்கி மாமியார் என்ன செஞ்சுருவாங்க, எப்படி இருந்தாலும் கர்த்தர் இறங்கி ஏற்றிடுவார், கர்த்தர் இறங்கி ஏற்றிடுவார். போனால் படுத்திருந்த மாமியார் ஏஞ்சி உட்காந்துருக்கு. நீங்கள் எதிர்பார்க்க அங்கே பலன் கூடிக்கிட்டே போகுது. கடைசியில் மாமியார் நல்லா எடுத்து மருமக படுத்துருது. ஏன் இப்படி வாக்கு தத்தத்தை விரும்புகிறீங்கன்னா எனக்கு புரியல. எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் விரும்புகிறோம். அப்போ என்ன ஆயிடுது? என்ன மாதிரி ஊழியக்காரங்களாம் என்ன ஆயிடுறாங்க? வேற வழி இல்லாமல் உங்களுக்காக பேசி 2-3 என்ன சொல்கிறது நயமான வார்த்தைகளை சொல்லி 2 தீர்க்க தரிசனத்தை அடித்து விட்டா தான் உங்களுக்கும் கேட்க எப்படி இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கமிட்டியாக போய் பாஸ்டர் அடுத்த வருஷத்துக்கு இவரையே புக் பண்ணுங்க, நல்லா பேசுகிறாப்புல. இந்த எம்டி ஜெகன் மறுபடியும் இந்த வீடு பக்கம் வந்தான்னு வச்சுக்குங்க, தோணுதில்ல? ஏன்? ஒருத்தர் கேட்குறாரு, நீ என்னைக்காவது நல்ல வார்த்தை பேசியிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. நான் சொல்கிற எல்லா நல்ல வார்த்தையும் பரலோகத்துக்குரியது. நீங்கள் நல்லதுன்னு நினைக்கிற எதுவுமே நல்லது இல்லைன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிறது அப்படி தான் இருக்கு. ஆசைப்பட்டு கேட்குறிய, ஆண்டவரே எனக்கு ஒரு கார் கொடுங்க. இங்கே கார் வருமா? எதுக்கு வாங்கணும்? அந்த முனையில் நிறுத்திட்டு இங்கே வர்றதுக்கு. ஆமாம் தானே? முனையில் நிறுத்திட்டு வந்துடுவிய. இங்கே வந்த பிறகு செய்தி கேட்க தோணுமா? காரை அங்கே நிறுத்தியிருக்கோமே, எவனாவது கோடு போட்டால் என்ன ஆகும்? கண்ணாடியை உடைச்சிடுவானோ? அப்புறம் மனைவி கிட்ட சொல்கிறார், ஏம்மா நான் வேணா கார்லேயே உட்காந்துக்கிட்டோமா, நீ செய்தி கேட்டுட்டு வரியா? இப்படி ஒரு கார் நமக்கு தேவையா? அதைத்தான் நான் சொல்கிறேன். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்பவுமே வேதனையை கூட்டார். நான் இன்னும் சொல்கிறேன், ஆசீர்வாதத்தை நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். அல்லேலூயா. நீங்கள் இப்படி ஆயிட்டீங்க, உங்களை ஏமாத்துறதுக்கு கொஞ்சம் ஊழியக்காரன் அப்படி ஆயிட்டான். ஊழியக்காரனை கெடுத்தது நீங்கள் தான், உங்களை கெடுத்தது ஊழியக்காரங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி கெடுத்துக்கிட்டிய. இதுக்கு அப்புறமாவது திருந்துனீங்கன்னா நல்லது. அல்லேலூயா. இனி நாங்கள் திருந்துவோன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அவரை பார்த்தீங்களா? அது 1000 பார்த்தீங்களா? சரி, இதுக்கு மேலே திருந்தனா ஸ்தோத்திரம், அவ்வளோதான். இப்பவும் சொல்கிறேன், 23 சங்கீதம் அழகாக சொல்லும். கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துகிறார். அவர் என்னை நடத்துகிற பாதையில் நான் நடக்கணும், அவ்வளோதான். அந்த வசனம், அந்த சங்கீதம் எப்படி முடியும் தெரியுமா? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் நன்மையும் கிருபையும் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தர் சொல்கிற பாதையில் ஒழுங்காக நடந்தா நன்மை கிருபை தானாக என் பின்னாடி வரும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. நீங்கள் நன்மை கிருபையை தேடி ஓடுறீங்க, கர்த்தர் உங்கள் பின்னாடி வரமாட்டார். நீங்கள் கர்த்தர் சொல்கிற பாதையில் நடங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுத்து அழகு பார்க்கும். காரணம், பிள்ளைகள் நலமாய் இருக்க வேண்டும் என்று தகப்பன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் ஏற்கனவே வேதத்தில் சொல்லி இருக்கு. நாம் பைபிளில் சொன்னதையும் கேட்கல, டிவியில் வந்ததையும் கவனி. அதனால் விளைவு என்ன தெரியுமா? அதோடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 முக்கியமான காரியம் கொரோனாவில் நடந்துச்சு. ஒன்று, நாம் அந்த கொரோனாவில் மிகவும் பாதிக்கப்பட்டோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய சபைகளில் நிறைய ஜனங்கள் பாதிக்கப்பட்டாங்க. நியாயமாக ஒரு வாதை பூமியில் வந்தால் அது தேவ ஜனங்களுக்கு வரக்கூடாது. நீங்கள் பைபிள் முழுக்க எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது யாத்ராகமத்தில், இன்னும் சொல்ல போனால் நான் ஆதியாகமத்துக்கு கூட போகிறேன். அவன் இருந்த அந்த ஈசாக்கு இருந்த தேசத்தில் முழுவதும் பஞ்சம் இருந்தது. ஆனால் ஈசாக்குக்கு மட்டும் என்ன இல்லை? பஞ்சம் இல்லை. உலகம் முழுவதும் தண்ணியில் அழிஞ்சது, நோவாவுக்கு மட்டும் என்ன இல்லை? அழிவில்லை. அப்படியே தாண்டி வாங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் எகிப்து முழுக்க வாதை வந்தது, அது இஸ்ரவேலில் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் வரவில்லை. அப்படியே தாண்டி வாங்க, இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தது, எலியா இருந்த வீட்டில் மட்டும் பஞ்சம் வரல. அதோட அர்த்தம் என்ன? தேவ ஜனங்கள், தேவ மனுஷர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே மட்டும் அந்த வாதை வராது.
வசனம் இன்னும் தெளிவாக சொல்லுது. உங்களுக்கு தெரிஞ்ச சங்கீதம், உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை, எல்லாம் தெரியும். அதான் ரொம்ப முக்கியம். எல்லாமே தெரியும், வசனம் எல்லாம் தெரியும். பாடுறதெல்லாம் நல்லா வாக்குத்தத்த பாட்டு தான், விசுவாச அறிக்கை தான். இதில் விசுவாச அறிக்கைன்னு வேற தனியாக ஒன்று வச்சிருக்கிய. ஆமாம் தானே? விசுவாச அறிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அது வேற வச்சிருக்கீங்க தனியா. இது பத்தாததுக்கு சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய், பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும். ஆனால் வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வருது. இதில் ஒரு பெருமை வேற சொல்லுவாங்க, ஊர் உலகத்தில் எங்கே வியாதி வந்தாலும் என் வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வருது. இது 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 என்ன வாக்குத்தத்தம்? இது என்ன வாக்குத்தத்தம்? அப்புறம் ஏன் வந்துச்சு? காரணம் என்ன? எது வந்தாலும் ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறாரு, அது உன்னை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை. ஏன் வந்துச்சு கொரோனாவில் வரத்துக்கு என்ன காரணம்? முன்னாடியே ஆண்டவர் இவ்வளோ காரியத்தை சொல்லியிருந்தார். நாம் மட்டும் ஆயத்தமாக இருந்தால் இது நமக்குள் வராமல் இருந்திருக்கும். என்ன ஆயத்தமாக இருக்கணும்? ஒரே ஒரு கான்செப்ட் தான். விசுவாசம் இருந்துச்சுன்னா விசுவாசிக்கிறவனுக்கு இது எல்லாமே கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு இது நடக்காது அப்படின்னு பைபிள் சொல்லுது. விசுவாசம் எதனாலே வரும்? கேள்வினாலே வரும். கேள்வினா கொஸ்டின் கிடையாது, கேட்கறது. அப்போ சபைக்குள்ள உட்காந்து விசுவாச செய்திகள் கேட்டுக்கிட்டே இருந்திருந்தீங்கன்னா, அதுக்கு தான் ஆண்டவர் இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறாரு. முன்னாடி வாதை வந்தபோது அவங்களுக்கு வரல, எகிப்துக்கு வந்தபோது இந்த காரியங்களை கேட்க 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 உங்களுக்குள்ள என்ன வளரணும்? அதுதான் நீங்க இதை கேட்கவே இல்லையே. நீங்க இந்த மாதிரி வசனத்தை என்ன செய்யல? நீங்க கேட்டதெல்லாம் என்ன வசனம்? 1000 மடங்கு பலிக்கு பெருகுவாய். அதானே கேட்டிய? யோபு 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். முன்னாடி படிக்க மாட்டிய, கடைசி மட்டும் எடுத்துப்பாங்க. யோபு பாருங்க 2 மடங்கு. முன்னாடி எல்லாம் போச்சே, அது வேணாம், விட்டுருங்க, அது பழைய ஏற்பாடு. யோபு ஆசீர்வதிக்கிறதை பற்றி நல்ல விதமாக பேசுங்க. கேட்கறதெல்லாம் இப்படியே கேட்டதுனால உங்களுக்குள் விசுவாசம் இல்லை. கொரோனா ஒரே ஒரு விஷயத்தை சபைக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டு போச்சு. சபை விசுவாச குறைபாடுல இருக்கு. பேர் தான் நமக்கு என்னது? விசுவாசி. பேர் தான் விசுவாசி, ஆனால் விசுவாசமே கிடையாது. அதைத்தான் கொரோனா காட்டிட்டு போயிருக்கு. என்ன விசுவாசம் இருக்கு சொல்லி பாருங்க. பேங்க் பேலன்ஸ் இருந்தால் உங்களுக்கு விசுவாசம் இருக்கு. பேங்க்ல ஒரு 5 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா இருந்தா கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் காட், ஹalleluya. மினிமம் பேலன்ஸ் இருந்தா இதே மாதிரி சோதனை பண்ணுவீங்களா? கர்த்தர் கிருபையா இருக்க சொல்லுவீங்களா? கர்த்தர் ஏன் தான் சோதிக்கிறாரோ தெரியல, பேங்க்ல கூட ஒண்ணுமே இல்லை, நாளைக்கு என்ன ஆகுமோ தெரியாது, நானும் ஜோமனி பார்க்குறேன், கர்த்தர் ஒன்றும் பதில் கொடுத்தா மாதிரியே இல்லை. இது புலம்பல் தானே? இருக்கும்போது பேசுறதுக்கு வேறு விசுவாசம் இல்லை. விசுவாசம் எனப்படுவது யாதெனில் நம்பப்படும் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். இந்த செய்திகளை அதனால தான் சொல்றேன், நீங்க இதை கேட்டு கேட்டு பலப்பட்டு இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட வியாதி வந்தாலும் அது உங்களை அணுகாது. நீங்க ப்ராசஸ் வேற இடத்துல மிஸ்டேக் ஆகி போச்சு, நீங்க கேட்ட இடத்துல மிஸ்டேக் ஆயிருச்சு. உங்களுக்கு கேட்டது எல்லாமே எப்படி இருக்குது? வெறும் ஆசீர்வாத வசனமா போயிடுச்சு. அதனுடைய விளைவு நீங்க எடுத்து பாருங்க. எங்க கேட்டாலும் ஆசீர்வாதம், டிவியை திறந்து ஆசீர்வாதம், அப்புறம் யூடியூபுக்கு போனால் ஆசீர்வாதம், புக்கு வருது வீட்டுக்கு, ஒரு 10-15 புக்கு வருது எல்லாரும் வீட்டுக்கும். எந்த புக்கை திறங்க வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் தான். எந்த புக்கிலையாவது உங்க விசுவாச வாழ்க்கையை வளர பண்ணுகிற மாதிரி வசனம் இருக்குதா? நீங்களாவது விரும்புனீங்களா? அப்படி இல்லை, வீக் ஆகி போச்சு. உங்களுக்கு தெரியாமே என்ன ஆயிடுச்சு? வீக் ஆகி போச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க. நல்லா சிக்கன் சாப்பிட்டு நைட்டு படுங்க, காலையில் ஆட்டோமேட்டிக்காக பாடி ஹீட் ஆகுதா? ஆகுது தானே? அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடம்பை எப்படி மாற்றுது, அதே மாதிரி தான் நீங்கள் கேட்குற வசனம் உங்கள் ஆத்மாவை மாற்றும், அது கிரியை செய்யும். விசுவாச வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த வாதை வந்தாலும் அது உன்னை அணுகாது. உங்களுக்கு கொரோனாவோட மிகப்பெரிய டூல் பிசாசு பயன்படுத்துறது என்ன தெரியுமா? பயம். இந்த பயங்கிறது ஒரு பாவம். நீங்கள் வாசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க பாப்போம். இல்லை, ஒரு நிமிஷமா. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும்
கடைசியா அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே. இந்த நரகத்துக்கு போறவங்க லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? பயப்படுகிறவர்கள். எதுக்கு பயப்படுறவங்க? கர்த்தருக்கு பயப்படுறவங்க இல்ல, கர்த்தருக்கு பயப்படணும். எதுக்கு பயப்படுறவங்க தெரியுமா? உலகத்துக்கு பயப்படுறவங்க. எதுக்கு எடுத்தாலும் பயம். ஆதாம் பாவம் செஞ்ச உடனே ஏதேன் தோட்டத்தில் ஃபர்ஸ்ட் வந்தது என்ன தெரியுமா? பயம். தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான்னு இருக்கு. அன்னைக்கு ஆரம்பித்த பயம் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கு. அதனால தான் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்றாரு, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். பிசாசு பெரிய டூல். அதுவும் கடைசியாக இந்த கொரோனா நேரத்தில் யூஸ் பண்ணது என்னன்னா பயம். அதுக்கு அவன் யூஸ் பண்ணது மீடியா. டிவியை வச்சு, ஃபேஸ்புக்கை வச்சு அப்படியே நியூஸ் விடுறான். மியூசிக்கோட கொத்து கொத்தாய் ஜனங்கள் மடிந்து போகிறார்கள். அடுத்து தெருக்களிலே பிணங்கள் குவியலாய் கிடக்கிறது. மயானத்தில் எரிக்க வழி இல்லாமல் பிணங்கள் கேட்கும் போது எப்படி இருக்கு? அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கு. அடுத்து மருத்துவமனைகளில் பிணங்கள் குவியலாய் கிடக்கிறது. ஒரு மருத்துவமனையிலும் பெட் இல்லை. கேட்க கேட்க எப்படி இருக்கு? ஏன் 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 பயம் வருது? நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க, நம்ம ஆண்டவர் எல்லா வியாதியும் சுகமாக்கி இருக்கிறார். ஆக்கியிருக்கிறார் இல்லையா? இப்பவும் ஆக்கியிருக்கிறார் இல்லையா? மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கேன்சர் சுகமாயிருக்கு, நடந்திருக்கு. எய்ட்ஸ் சுகமாயிருக்கு, எத்தனை வியாதி சுகமாயிருக்கு. இவ்வளோத்தையும் நம்ம சொல்லி இருக்கிறோம். அது போதாதுக்கு எத்தனை சுகமளிக்கிற பெருவிழா நடத்தியிருக்கிறீங்க? ஆசீர்வாத பெருவிழா மாதிரி சுகமளிக்கிற பெருவிழா, சுகமளிக்கிற திருவிழா, எத்தனை சுகமளிக்கிற திருவிழா. அது பத்தாதுக்கு சபையில் வேற சுகமளிக்கிற கூட்டங்கள் வேற தனியாக நடந்திருக்கு. வியாதியஸ்தர்களுக்கு விசேஷமாய் ஜெபிக்கப்படும். இவ்வளோ பண்ணியும் இப்போ பயம் உள்ளுக்குள்ள. டிவியை பார்க்க பார்க்க ஐயோ கொரோனா வந்துருமோ. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் இருக்கிற பால் பாக்கெட்டை கூட சானிடைசர் அடித்து தான் எடுத்தாங்க. அப்படியே எடுத்து சானிடைசர் அடித்து தொடச்சி ஒரு நாளைக்கு 100 தடவை கையை கழுவி கேட்டால் சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், கொரோனா வந்துடும் வந்துடும். வந்துடுச்சு. இந்த சும்மா ரோட்டில் உட்காந்த ஆளுக்கு வரவே இல்லை. நிறைய பேர் சும்மா சுற்றி இருந்தாம்ல, பல பேருக்கு என்ன செய்யலை, வரல. அந்த ஆளை கூப்பிட்டு, ஒரு எங்கள் ஏரியாவில் ஒரு ஏரியா அப்படி இருக்கு, அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க மாஸ்க் போடலையான்னு. அதெல்லாம் நமக்கு வராது சார், கேஷுவலாக சொல்லிட்டு போனார். அவருக்கு வரல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பயம் மிகப்பெரிய டூல் பிசாசு. அந்த பயம் வந்து, ஆனால் ஒன்று தெரியுமா, இந்த கொரோனாவில் ஒரே ஒரு நல்லது நடந்துச்சு. என்னங்க கொரோனாவில் என்ன நல்லது நடந்துச்சுன்றீங்களா? கொரோனா உச்சத்தில் இருக்கும்போது ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, பிரதர் எங்கேயாவது ஞானஸ்தானம் எடுக்க முடியுமா இப்போன்னு கேட்டேன். நடந்த ஒரே நல்லது. நான் கேட்டேன், எதுக்கு இப்போ ஞானஸ்தானத்தை பற்றி கேட்குறீங்க? இல்லை பிரதர், எதுக்கு எடுத்து வச்சுருவோம் அப்படின்னாரு. ஏன் இவ்வளோ அர்ஜென்ட்டுன்னு? இல்லை பிரதர், நேற்று பக்கத்து வீட்டில் ஒன்று போயிடுச்சு, இன்றைக்கி காலையில் எதிர் வீட்டில் ஒன்று போயிடுச்சு, இன்னும் 2-3 வீட்டில் தான் வராமல் இருக்குது. எதாக இருந்தாலும் எடுத்து வச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். சபை திறந்துருந்த காலத்தில் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுனா ஒருத்தரும் ஒப்பு கொடுக்கல. தொட்டி நிறைய தண்ணி வச்சுக்கிட்டு தலை கிடைக்குமான்னு எத்தனையோ ஊழியக்காரங்க அலைஞ்சாங்க, ஒரு பயலும் தலையை தூக்கலை. கொரோனா வந்த பிறகு எங்கேயாவது ஞானஸ்தானம் எடுக்கலாமா? நான் சொன்னேன், இப்போ எடுக்க முடியாதுன்னு சொன்னேன். உடனே அவர், என்ன பிரதர் இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசுகிறீங்க? நான் சொன்னேன், வேறு வழி இல்லை, திறந்துருக்கிற காலத்தில் எடுக்க வேண்டியதுன்னு. அவர் கேட்டார், அப்போ என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? சபை திறக்கிற வரைக்கும் சாகாமல் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி அது ஒன்று தான் கொரோனா நல்லது நடந்துச்சு. ஒரே பயம். ஊர்லேருந்து வந்த பையனை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்ட்டாங்க, ஊர்லேருந்து வந்த கணவனை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. அவ்வளோ பயம், கொரோனா பயம். சரி, இப்போ கொரோனா இருக்கா இல்லையா? இருக்குதானே? ஏன் இப்போ பயம் இல்லை? சும்மா வேக்சின் போட்டுன்னு பயமுறுத்தாதீங்க. 30% மக்கள்னு வேக்சினே போடலையா உலகத்தில், 70% தான் போட்டிருக்கிறாங்களாமா. இப்போ என்ன காரணம் தெரியுமா? ஒன்று, நம்ம பாடியே அதை எதிர்ப்பதுக்கு ரெடி ஆகிடுச்சு. 2, ஜனங்களுக்கு அது மேலே அந்த பயம் போயிடுச்சு. பயம் மிகப்பெரிய பாவம். பயம் விசுவாசத்துக்கு எதிரி. நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தால் உங்களுக்கு என்ன வராது? பயம் வராது. கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இது 2வது முத்திரை கடந்து போச்சு. இதுக்கு நாங்கள் முன்னாடியே 2018 சொன்னோம், யாருமே கேட்கவே இல்லை.
ஒன்றும் இல்லை, இதில் என்ன பண்ணணும், ஆயத்தப்படணும், அவ்வளோதான். நல்ல விசுவாச வார்த்தையை கேட்டு வராதுன்னு இருந்தீங்கன்னா உலகம் முழுக்க வந்துச்சு, நமக்கு வராமல் இருந்திருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டில் இந்தியா முழுக்க ஒரு சர்வே எடுத்திருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நமக்கு வராமல் இருந்திருந்தா இந்தியா முழுக்க ஒரு சர்வே எடுப்பாங்க. எடுத்ததில் இப்பவும் எடுத்திருக்காங்க, எங்கெல்லாம் கொரோனா பாதிப்பு குறைவாக இருக்குன்னு பார்த்துருப்பாங்க. அதில் தெளிவாக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கோம், எல்லா பக்கத்திலும் கொரோனா இருந்திருக்கு, ஆனால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் மட்டும் கொரோனா குறைவாக இருந்திருக்கு, அநேகர் பாதிக்கப்படலைன்னு சாட்சி வந்திருக்கோம். நீங்கள் சொல்லாமலேயே சுவிசேஷம் தானாய் பரவி இருக்கு. இங்கே இப்போ ரெண்டாவது பார்ட் இதுதான், நம்ம மிஸ் பண்ணிட்டோம். மிகப்பெரிய ஆத்தும அறுவடை போயிடுச்சு. சரி, இப்போ நான் அடுத்த காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போது கொரோனா உச்சத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன காரியம், 3வது முத்திரை நடக்க போது, அதை குறித்து நீ பேசுன்னு சொன்னார். 2021 3வது முத்திரை குறித்து சொல்லி கொண்டிருந்தோம். இப்போ அது நடைபெற்று கொண்டு இருக்கிறது எல்லா பகுதியிலும். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை 6வது வசனத்தை வாசிங்க. யாராவது ஒருத்தர் உடைங்க பார்ப்போம். வேக வேகமாக 2 பேரும் உடைக்கிறீங்களா? சிரிக்காமல் உடைங்க. சரி. சரி, இது அடுத்து நடக்க வேண்டிய சம்பவமாக பார்க்கப்பட்டது. அப்போது அதாவது இது எதை குறித்து அப்படின்னா, நேரடியாக நான் சொல்லிட்டு போகிறேன், பஞ்சத்தை குறித்து, மிகப்பெரிய பஞ்சம் பூமியில் வருவதை குறித்து சொல்லப்பட்டது. அதாவது கொரோனா உச்சத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், உணவு பஞ்சம் பர்டிகுலராக தராசை பிடித்திருந்தான், 1 பணத்துக்கு 1 படி கோதுமை, 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை, எண்ணெய், திராட்சை ரசம் சேதப்படுத்தாது. இது முழுக்க முழுக்க எதை பேஸில் இருக்குது? ஆகார குறைவு. இந்த காரியங்களை சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே 2021 சொல்லி கொண்டிருக்கும் பொழுது மிக துல்லியமாக ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய உணவு பஞ்சம் வந்துச்சு. ஸ்ரீலங்காவில் ஆரம்பித்து ஒரு நாடே திவாலாயிடுச்சு. ஸ்ரீலங்கா திவாலாச்சு. இது மே 2022. அதற்கு பிறகு ஒவ்வொரு நாடுகளாக திவாலாகி, அதாவது உணவு பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சார்க் நாடுகள் அப்படியே போய் இன்னைக்கு பஞ்சம் உச்ச நிலைமையில் இருக்குது. உலகம் முழுக்க நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் பஞ்சம் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இங்கேயும் பஞ்சம் இருக்கிறது. நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன், ரிப்போர்ட்லேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். உலகம் முழுக்க இந்த பஞ்சம் தலைவிரிச்சு ஆட தொடங்கிச்சு, இப்பவும் இருக்குது. இப்போ இந்த பஞ்சத்தினுடைய விளைவு வசனம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே துல்லியமாக 2021 லாஸ்ட்டில் அந்த 6ஆம் வசனத்தினுடைய அந்த தீர்க்க தரிசனம் அடையாளமாக நிறைவேற தொடங்கியது. கவனிங்க, 1 பணத்துக்கு 1 படி கோதுமை, 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை அப்படின்னு இருக்கு இல்லையா? சரியா 2021 நவம்பரில் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன், நம்பர் 2 நாடு ரஷ்யா. 2 பேரும் சண்டை போட்ட உடனே உக்ரைனுடைய கோதுமை உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைய வரைக்கும் ரஷ்யா கோதுமை ஏற்றுமதியை தடுத்து நிறுத்தி இருக்குது. இன்னைய வரைக்கும் உலக நாடுகளுக்கு கோதுமை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்குது. பல நாடுகளில் விலை உச்சத்தை தொற்றிருக்கிறது கோதுமை உற்பத்தி. 3வது அதிகமாக கோதுமை தயாரிக்கிற நாடு இந்தியா. இந்தியா சொல்லிருச்சு, எங்களுக்கே கோதுமை குறைவாக இருக்குது, நான் நார்த் இந்தியா முழுக்க இந்தியா கோதுமை தான் சாப்பிட்றாங்க, நாங்கள் ஏற்றுமதி பண்ண போகிறதுலேருந்து இன்றைக்கும் கோதுமை ஏற்றுமதி தடையில் தான் இருக்குது இந்தியாவில். ஸோ கோதுமை மிகப்பெரிய பாதிப்பை, பர்டிகுலராக நம்பர் 1 கோதுமை தான் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த 6வது வசனம் இருக்கு இல்லையா, 1 பணத்துக்கு 1 படி கோதுமை. அந்த 1 பணம் என்பது, 1 படி கோதுமை என்பது ரொம்ப காஸ்ட்லின்னு அர்த்தம். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், பைபிள் காலத்தில் ஒரு 5000 பேர் வந்துட்டாங்க இயேசுடைய கூட்டத்துக்கு. புருஷர்கள் மட்டும், ஆண்கள் மட்டும், பெண்கள் குழந்தைகள் கணக்கெல்லாம் அங்கே இல்லை. அது ஒரு 5000 வச்சுக்கிட்டாலும் ஒரு 10000 பேர். இந்த 10000 பேர் வந்தபோது சாப்பாடு இல்லை. இப்போ இயேசு சொல்கிறார் சீஷர்களை சாப்பாடு கொடுங்கன்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கடையில் போய் வாங்கிட்டு வந்தால் எவ்வளோ ஆகும்? 200 பணம் ஆகும் அப்படின்னாங்க. அப்போது ஒரு 10000 பேர் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆகும்? 200 பணம். அப்போ 100 பேர் சாப்பிட்றதுக்கு 100 பணம் சாப்பிடணுன்னா 5000 பேர். 1 பணம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 50 பேர். 50 பேர் சாப்பிட்ற சாப்பாட்டு அளவு தான் 1 பணம் என்பது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? 1 பணத்துக்கு எத்தனை பேர் சாப்பிட்லாம்?
50 பேர். இன்றைக்கி நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க, ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு கணக்கு வச்சாலும் 50 பேர்னா எவ்வளோ ஆச்சு? 2500 ரூபா ஆச்சு. 20 ரூபான்னு கணக்கு வச்சாலும் 50 பேர்னா 1000 ரூபாய் ஆச்சு. 20 ரூபாய்க்கு சாப்பிட முடியாது, நம்ம சொல்கிறேன், அவ்வளவு காஸ்ட்லின்னு சொல்ல வரேன். இப்போது கோதுமையினுடைய நிலைமை என்ன கவனிங்க. இது பாகிஸ்தானில், கீழே போடுறத மட்டும் படிங்க, இவங்க சவுண்டு கிடையாது, கீழே போடுறத மட்டும் படிங்க. உலகம் முழுக்க கோதுமை தட்டுப்பாடு உச்சத்தில் இருக்குது. ஆனால் இங்கே பாகிஸ்தானில் இது ஒரு அடையாளமாக, இந்த வசனத்துக்கு ஒரு அடையாளமாக, 1 கிலோ கோதுமை மாவின் விலை எவ்வளோன்னு அங்கே போடுவாங்க பாருங்கள், 1500 ரூபாய். சரிதா? 1 கிலோ கோதுமை எவ்வளவு? 1500 ரூபா. ஸ்ரீலங்காக்கெல்லாம் போயிட்டா 3000 ரூபா, பர்மாக்கெல்லாம் போயிட்டா 10,000 ரூபா இந்தியா பணத்துக்கு அளவுக்கு கோதுமை போயிட்டே இருக்குது வாங்கிறதுக்கு. விலைவாசியினுடைய உச்சம் உலகம் இன்னைக்கு போயிட்டு இருக்குது எல்லா பகுதியிலையும். ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக இது இன்னைக்கு சிச்சுவேஷன். இப்பவும் சொல்கிறேன், இது வெறும் நம்ம பாகிஸ்தான் இந்த பகுதி மட்டும் இல்லை. இங்கே பாருங்க, யூகேக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா பஞ்சத்தினுடைய உச்சத்தில் இருக்குது யூகே. அமெரிக்கா ஏழை நாடுகள் லிஸ்ட்டில் வந்துருச்சு. உலகம் முழுவதும் மிகப்பெரிய உணவு பஞ்சம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அதோட கூட இப்போ இந்த ஹவுதீஸ் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செங்கடலில், ரெட் சீல வியாபார கப்பல்கள் என்ன செய்ய முடியல, வர முடியல. அதனாலேயும் விலைவாசி என்ன செய்யுது, ஏறிக்கிட்டே போகுது. இன்னும் விலைவாசி என்ன செய்யும், ஏறிக்கிட்டே போகும். இந்திய குடோன்களில் கோதுமை குறைஞ்சிருச்சான். இது இந்திய அரசாங்கம் வெளியிட்டது. இந்தியாவின் கிடங்குகளில் 7 ஆண்டுகளில் காணாத வகையில் கோதுமை அளவு குறைஞ்சிருச்சு. சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அரிசி பஞ்சம் இங்கே போட்டிருக்கு. இதெல்லாம் பேப்பரில் வந்த நியூஸ், இது எதுவும் என் நியூஸ் இல்லை, பேப்பரில் வந்தது. வேதம் சொன்னபடியே பஞ்சத்தின் நாட்கள் ஆரம்பித்து போயிட்டு இருக்கு. இன்னும் இந்த பஞ்சம் உச்சத்துக்கு போவோம். காரணம், இஸ்ரேல் ஹவுதீஸ் யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நேற்றுலேருந்து ஏமனோட. இது இன்னும் பெருசாக மாறும். அடுத்தடுத்து ஈரான் உள்ளே நுழையுது. எப்பவுமே யுத்தம் அதிகமானால் பஞ்சம் அதிகமாகும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா விலைவாசியும் என்ன செய்யும், ஏறும். இப்போவே விலைவாசி எங்கே இருக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அரிசியின் விலை எங்கே இருக்குது, உச்ச நிலைமையில் இருக்குது. 700 ரூபா 800 ரூபா 1000 ரூபாய்க்கு விற்ற அரிசி இன்னைக்கு 1700 ஒரு மூட்டை, 1800 ஒரு மூட்டை, 2000 சில மூட்டைகள். இது எல்லாத்துலேயும் இருக்குது. எண்ணெயில் ஏறி இருக்குது, பெட்ரோலில் ஏறி இருக்குது, எல்லாம் ஏறுது. வேதம் சொன்ன பஞ்சத்தின் காலம் இருக்குது, போயிட்டுருக்கு. ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு காரியம் என்னென்னா, உங்களுக்கு எனக்கும் இந்த பஞ்சம் வேறு விதமாக கர்த்தர் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார். நான் எப்பவும் சொல்லுவேன், பஞ்சம் இருக்கும், நம்ம கர்த்தர் எப்படி அதில் காப்பாற்றுறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஐயோ இவர் யுத்தம் வருன்றாரு, பஞ்சம் வருங்கிறாரு அப்படின்னா, இது எதுவுமே நமக்கு அல்ல. திருப்பியும் சொல்கிறேன், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அடுத்து இயேசு என்ன சொன்னார், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏங்க யுத்தம் வந்தால் ஏன் கலங்கக்கூடாது, பஞ்சம் வந்தால் ஏன் கலங்கக்கூடாது? இது எல்லாம் வரும். இது வெளியே கொடுக்கப்படுகிற அடையாளம், சபைக்குள்ளே கொடுக்கிற அடையாளம் அல்ல. இது எதுவுமே எலியா இருக்கிற வீட்டுக்குள் வராது, வாதை இஸ்ரவேல் இருக்கிற வீட்டுக்குள் வராது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள் வராது. அப்படின்னா எங்களுக்கு மட்டும் எப்படி கோதுமை விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, அரிசி விலை ஏறிடுச்சு, எங்களுக்கு வராதுன்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம போகிறோம், நம்ம போன உடனே பெட்ரோல் பங்க்கில் எல்லாருக்கும் 100 ரூபா, உங்களுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுது, நீங்கள் உங்கள் முகம் நீதிமானாக இருக்குது, பரிசுத்தவான்களுக்கு 70 ரூபான்னு சொல்ல போகிறாங்களா? கன்ஃபார்மாக கிடையாது. நமக்கு எல்லாரை விட 5 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் சந்தோஷமாக இருந்தாலும் சங்கீதம் பாடுவோம், கஷ்டமாக இருந்தாலும் பாட்டு பாடுவோம். நம்ம போகும்போதே பாட்டு பாடிக்கிட்டு தான் போவோம். நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி தோணும் தெரியுமா, எவ்வளோ சந்தோஷமாக பாடிக்கிட்டு வராம்பார், எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் இவனுக்கு. இப்போ நினைக்கிறாங்க. இதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, கர்த்தர் நமக்கு இந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு நல்ல முகத்தை மாற்றி வச்சுருக்கிறார். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குல்ல, நம்ம கடன் கேட்க போனால் கூட எவனும் நம்ப மாட்டேங்கிறான். யார் இவர் நம்மக்கிட்ட கடன் கேட்க வந்திருக்காரு. ஏன்னா நம்ம கடன் கேட்க போகும்போதே குளிச்சு முழிச்சு இன் பண்ணி நீட்டாக அப்படி போகும்போதே, போய் இறங்கும் போதே, பைக்கில் இறங்கும் போதே கம்பீரமாக இறங்குறோம். ஒரு 10,000 ரூபா இருக்குமா, கடன் கொடுக்குறவன் பெட்ரோல் போட வழி இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. அவன் நம்மளை பார்த்து டென்ஷன் ஆகிறான், யார் உனக்கு நான் கடன் கொடுக்கவா? கர்த்தர் முகத்தை மாற்றிட்டார். அதனால் நமக்கு கண்டிப்பாக எல்லாரை விட 5 ரூபா ஜாஸ்தியாக தான் சொல்ல போகிறான். அப்போ எப்படி நமக்கு மட்டும் இந்த பஞ்சம் வராமல் இருக்கும் அப்படின்னா, நமக்கு விலை எல்லாரை விட அதிகமாக கூட இருக்கும், எல்லாருக்கும் இருக்கிற விலை இருக்கும். ஆனால் ஒன்று, அதை வாங்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கரங்களையும் என்னுடைய கரங்களையும் பலப்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார்.
நமக்கு என்ன ஆண்டவர் செய்வார். எப்படி செய்வார்? அதான் கர்த்தர் கிருபை. நம்மளை பார்த்து பொறாமையாக கேட்குறான், நீங்கள் மட்டும் எப்படி சார் இவ்வளோத்துக்கு நடுவில் இப்படி இருக்கிறீங்க? வேற ஒன்றும் இல்லை சார், எங்கள் தேவன் அப்படிப்பட்ட தேவன், அவ்வளோதான். எங்களை அவர் அப்படி வச்சிருக்காரு. எப்படி அவர் அதான் எப்படி நடக்குது? ஏதோ ஒருத்தர் இன்னைக்கு கூட ஒரு ஐயா சாட்சி சொன்னார், அழகா சொன்னார். கொரோனா நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதிச்சு அவரை இருந்த பிஸ்னஸை மாற்றி அமைச்சு வேற ஒரு பிஸ்னஸை கொடுத்து ஆசீர்வதிச்சு கொரோனாவில் அவர் என்ன பண்ணிட்டாராம்? அதுதான் நம்ம தேவன் வேலை. பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனெல்லாம் மூடிட்டு சூசைட் பண்ணிட்டு போயிட்டான். நம்மளை கர்த்தர் அழகாக மாற்றிட்டார். ஒரு புறஜாதியாரிலேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்துட்டாங்க. அதாவது வேறு வழிபாட்டில் உள்ளவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா வட்டி கூட்டு வாழ்கிறது தான் அவங்க பழக்கம். இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, வட்டி கூடக்கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவங்கள அந்த நேரம் கொரோனா வந்துடுச்சு. சாட்சி என்கிட்ட அவங்க சொன்னதை சொல்கிறேன். கொரோனா வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு ஞானம் கொடுத்துருக்கிறாரு. என்ன தெரியுமா? அந்த வீட்டில் இருக்கிற பெரியம்மா நல்லா சமோசா போடுவாங்களாம், இந்த பலகாரம் செய்வாங்களாம். அவர் பலகாரம் போட இந்த ஐயா அதெல்லாம் சுட்டு எடுத்து கொடுக்க, அந்த பிள்ளைங்கள் தட்டுக்கிட்டெல்லாம் கொடுக்க, வீட்டு வாசல்லையே கடை போட்டிருக்கிறாங்க. கொரோனா 3 வருஷம் கழிச்சு முடியும் போது இடம் வாங்கிட்டாங்க. நடந்த சம்பவம் அவங்களே சாட்சி சொன்னாங்க. என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஒரு வண்டி போட்டோம், தள்ளு வண்டி. 3 வருஷம் முடியும் போது எங்களுக்கு இடம் வாங்கும்படி கர்த்தர் கிருபை தந்தார். அதுதான் நம்முடைய தேவனுடைய தயவு. அவர் பஞ்ச காலத்தில் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு இதை உங்களை சொல்கிறேன்னா, பஞ்சம் வரப்போவது நிச்சயம். 2025 இந்த பஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி மாறும். உங்கள் தீர்க்கதரிசிகள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் ஆளுக்கு ஒரு தீர்க்கதரிசி வச்சுருக்கிறீங்க, வீட்டுக்கு ஒன்று வச்சுருக்கிறீங்க. நீங்கள் ஆளுக்கு நீங்கள் நாங்கள் பைபிள் என்ன சொன்னால் கூட கேட்க மாட்டீங்க. பைபிள் எப்படி சொல்லியிருக்கேன் அதை விடுங்க, ஐயா என்ன சொன்னார். நீங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள். அதுவும் உங்கள் தீர்க்கதரிசிக்கிட்ட இருக்கிற ஆண்டவர் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தான் பேசுவேன்னு அடம் முடிக்கிறார். அது ஏனும் தெரிய மாட்டேங்குது. மிச்சம் 364 நாளும் அமைதியாகவே இருக்கார். அது ஏனும் உங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் போய் நேராக தீர்க்கதரிசிக்கிட்ட வேற இந்த வருஷம் என்ன ஆகும், போன வருஷத்தை விட மோசமாகும், அவ்வளோதான். அப்படி தானே நடந்திருக்கு 5 வருஷமா. 5 வருஷமா அதானே நடக்குது. உங்கள் தீர்க்கதரிசிகள் கொரோனா வரும்னு சொன்னாங்களா இல்லையா? ஒரு தீர்க்கதரிசி எந்த தீர்க்கதரிசியாவது புயல் வரும்ன்றாரா? ஆனால் நம்ம தீர்க்கதரிசிலாம் சூப்பராக சொல்லுவாங்க. எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஜப்பானில் பூகம்பம் வரும். நீங்கள் போய் பார்க்கவா போகிறீங்க? சைனாவில் பாலம் விழும். நீங்கள் போய் கேட்கவா போறியா? பம்பாயில் என்ன நடக்கும் அதை கர்த்தர் வெளிப்படுத்தவில்லை. அப்புறம் நீ எந்த நாட்டுக்கு தீர்க்கதரிசி? ஜப்பானில் பூகம்பம் வரத்துக்கு தான் ஜப்பானில் தீர்க்கதரிசி இருக்கிறாரு. நீ என்ன பண்ணுற? புரியுதா உங்களுக்கு? புரியாது. புரிஞ்சிருந்தா தான் தெரிஞ்சிருப்பீங்களே இல்லையா? ஆமாம், தீர்க்கதரிசிக்கிட்ட போய் கேட்கறது அடுத்து என்ன நடக்கும். 7 மாதம் ஒரு அம்மாவுக்கு போய் தீர்க்கதரிசிகிட்ட கேட்குறாங்க, எனக்கு என்ன குழந்தை பிறக்கும். 3 மாதம் வெயிட் பண்ணால் தானாக தெரியும். இப்போ நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? என்ன தான் பண்ண போகிறீங்க? அதுக்கு ஒரு அம்மா சொல்கிறாங்க, இல்லை பேர் செலக்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தேன், ஜோசப்னு வச்சுக்கோங்க. பொண்ணு பிறந்துச்சுன்னா ஜோசஃபின்னு மாற்றிக்கிங்க, அவ்வளோதானே. ஜோனான்னு வச்சுக்கோங்க, யோனான்னு. பொண்ணு பிறந்துச்சுன்னா ஜொஹானான்னு மாற்றிக்கிங்க, வேலை முடிஞ்சு தானே. இதில் என்ன இருக்குது? நம்ம பையன் ஒருத்தன் முன்னாடியே பையன் பிறக்கணும்னு நினச்சிட்டு ஐசக்குன்னு பேர் ரெடி பண்ணிட்டான். பார்த்தா பொண்ணு பிறந்துச்சு, ஐஸ்லின்னு மாற்றிட்டான், வேலை முடிஞ்சு, அவ்வளோதானே. இதில் உங்களுக்கு முன்னாடி பேர் செலக்ட் பண்ணி என்ன பண்ண போறிய? இதில் தேடி பிடிச்சி தீர்க்கதரிசியை போய் அவரை பார்த்து அவர்கிட்ட போய் எனக்கு என்ன குழந்தை பிறக்கும் பிரதர், அவர் கண்ணை மூடி சுருக்கி உருட்டி அப்படியே எல்லாம் பார்த்து 5 நிமிஷம் கழித்து சொல்கிறாரு, பிள்ளை குப்புறப்படுத்துறதுக்கு என்னன்னே தெரியலன்னு சொல்கிறார். இப்படி ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்கு தேவையா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகத்திலேயே த பெஸ்ட் தீர்க்கதரிசி உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அவர் வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார்னு யோவான் 16 சொல்லுது. இருக்கிற தீர்க்கதரிசியை விட்டு பிரிய. ஆக்சுவலாக உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நான் இப்போ உங்களை சொல்லலை, தெரியா? நான் சொல்ல போகிறது பாம்பேக்கு வெளியே. ஒருவேளை உங்களுக்கு குத்துச்சுன்னா நீங்கள் தானே கவனிங்க. நீங்கள் ஆவிக்குரிய சோம்பேறி. முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்க முடியாது. ஒரு லெட்டர் எழுதுறது, இல்லைன்னா ஒரு ஃபோன் பண்ணுறது. ஒன்று பவர் உள்ள ஊழியக்காரருக்கு எழுதுறது, இல்லை டவர் உள்ள ஊழியக்காரருக்கு எழுதுறது. ஒன்று பவரை பிடிச்சிக்குது, இல்லை டவரை பிடிச்சிக்குது, உடனே ஃபோன். நீங்கள் எனக்காக கொஞ்சம் ஜோம் பண்ணுவீங்களா? ஃபாஸ்டிங் போட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
அவங்க ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க, சாம்பார் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அவர் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுவார். எதுக்கு? இன்னைக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனம், ஜெபம் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம், பைபிள் வாசிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். யாராவது வந்து 4 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ரெவலேஷனை கொடுத்துட்டாங்கன்னா போதும், அவ்வளோதான். அதுக்கு ஒரு ஆளை பிடிச்சி வச்சுக்கிறீங்க. பத்தாவதுக்கு உங்களுக்கு இந்த கடைசி காலத்தில் தீர்க்க தரிசனம் வேறு, டோர் டெலிவரி வருது, வீட்டுக்கே வந்து வேறு சொல்லிட்டு போகிறாங்க 2 பேர். அது வேற நடக்குது. கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான பெஸ்ட் தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இருக்கிறதுலேயே பெஸ்ட் தீர்க்க தரிசன புஸ்தகம் உங்கள் கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம். இதை 2ஐ தவிர மிகச்சிறந்த தீர்க்கதரிசிகள் உலகத்தில் வேற யாருமே கிடையாது. அதையும் தாண்டி உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வேணுமா? கர்த்தரே உங்கள் சபைக்கு தீர்க்கதரிசியை அனுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேடி ஓடாதீங்க, ஊரா போகாதீங்க. நீங்க முழங்கால் போட்டால் நாம் பேசுகிற தேவனை ஆராதிக்கிறோம். தேவன் உங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த 2025 எப்படி இருக்கும், 26 எப்படி இருக்கும்? இனி வருகிற காலங்கள் முடிவு பரியந்தம் பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இனி மோசமாக தான் இருக்கும். அடுத்து சில பஞ்சங்கள் வரும். அடுத்து 2025 இன்னும் பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு தான் போகும். இப்போ இந்த யுத்தம் வந்து அடுத்த லெவலுக்கு போக போகுது. அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தான் வெயிட்டிங். முடிஞ்சிச்சு, மிக மோசமான இடத்துக்கு பூமி போக தொடங்கிடும். இது 3வது முத்திரையின் காலம். அதில் எவ்வளோ அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் பாருங்க நம்ம ஆண்டவர். எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாது. இந்த வசனம் 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் இருக்குது. இன்னைக்கு கோதுமை பஞ்சத்தை பற்றி அன்றைக்கி பேசியிருக்கு. அதே நேரத்தில் எண்ணெயும் திராட்சை ரசமும் என்ன ஆகாது? சேதமாகாது. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் மைய பொருளாக இருக்கிற நம்பர் 1 எது தெரியுமா? எண்ணெய், கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில். வேர்ல்டோடைய இதையே நிர்ணயிக்கிறது எது தான் நிர்ணயிக்குது? ஆயில் தான் நிர்ணயிக்குது. ஆனால் இந்த கச்சா எண்ணெய் பூமி கடியில் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சது 19ஆம் நூற்றாண்டு 1857 கலிஃபோர்னியாவில். இன்னைக்கு உலகத்தில் எண்ணெய் தயாரிக்கிற நாடுல நம்பர் 1 சவுதி அரேபியா. அவங்க எடுத்தது 1940களில், 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்ச பிறகு. ஆனால் 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். எல்லா விலைவாசி ஏறும், ஆனால் எது மட்டும் சேதப்படாமல் இருக்கும்? இன்னைக்கும் ஒரு பேரல் $100 தான், $100 தான் விற்கிது. இன்னும் குறைவாக இருக்குது. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம்? 1900 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தீர்க்க தரிசனம். இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அத்தனை துல்லியமான வேதாகமம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. அல்லேலூயா. அந்த தேவனும் அந்த வேதமும் நம்முடையதாக இருக்கிறது. உங்களுக்கு சந்தோஷமே இல்லை பாருங்களேன், உங்களுக்கு சந்தோஷமே இல்லை. எனக்கெல்லாம் இந்த தேவன், நான் வந்து வேறு மார்க்கத்திலேருந்து இயேசுவை தெரிந்து கொண்டவன். எனக்கெல்லாம் இந்த இயேசுவை தெரிஞ்சது, பைபிள் தெரிஞ்சதுங்கிறதுல உலகத்திலேயே எனக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷம் அதுதான். இயேசு தன்னை வெளிப்படுத்தினார், இந்த வேதத்தை கையில் கொடுத்தார். இதை விட சந்தோஷம் உலகத்தில் வேறு ஒன்று இருக்கவே முடியாது. நான் எப்பவும் சொல்வேன், இந்த மாதிரி ஒரு தேவனும் இந்த மாதிரி ஒரு வேதமும் மற்ற மதத்திற்கு கையில் கிடச்சிருந்தா, அவங்களுக்கு இந்த சத்தியம் தெரிஞ்சிருந்தா அவர்கள் தலையில் வச்சு கொண்டாடி இருப்பாங்க. நம்ம தான் இவ்வளோ அசட்டையாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வேதம் சொன்னபடி 3வது முத்திரையின் காலம் போய்கொண்டே இருக்கிறது. இது இன்னும் உச்சத்துக்கு போகும். அதை அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் நடக்கும். அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். வாசிங்க அந்த 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 8வது வசனத்தை வாசிங்க. இது அடுத்து நடக்கக்கூடியதான இந்த பஞ்சத்துக்கு அடுத்து ஒட்டி வரக்கூடிய அடுத்த மிக முக்கியமான ஒரு பேரழிவு உலகம் முழுக்க வரப்போது 3ஆம் உலக யுத்தம். அங்கே 4 இருக்குது. பட்டயத்தினாலும், பஞ்சத்தினாலும், சாவினாலும், பூமியின் துஷ்ட மிருகங்கள், 4 வகையான மரணம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பட்டயம். அந்த பட்டயம் என்பது யுத்தம், அதாவது மனுஷன் கையில் உள்ள பட்டயம், அது யுத்தம். இந்த யுத்தத்துக்கு 3ஆம் உலக யுத்தம், இந்த இஸ்ரேல் ஹவுதீஸ் பிரச்சனை நேற்றே நான் உங்களுக்கு சொன்னேன், 3ஆம் உலக யுத்தமாக மாறும், நியூக்ளியர் வாராக மாறும். நல்லா கவனிங்க, பைபிளில் நியூக்ளியர் வார் இருக்குதா? அந்த வசனத்தை வேணால் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பைபிள் எவ்வளோ அட்வான்ஸ்டுன்னு பாருங்கள். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி.
எருசலேமுக்கு விரோதமாக, அந்த மலைகளுக்கு விரோதமாக, எருசலேமுக்கு விரோதமாக எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, நல்லா கவனிங்க, காலூன்றி நிற்கையில் சதை அழிந்து போகும், கண்கள் குழியிலேயே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலேயே அழுகி போகும். இது எதுக்கான அடையாளமா? இது எனக்கு தெரியாது. இது நியூக்ளியர் வார்க்கான அடையாளம்னு எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். ஒரு முறை ஒரு இடத்துல செய்தி எடுத்துகிட்டு இருக்கும்போது ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு சகோதரன் வந்தார் வெளிநாட்டில். அவர் மறுநாள் அவர் வீட்டுக்கு காஃபி குடிக்க கூப்பிட்டார். அப்போ அவரை பார்க்க போயிருந்தபோது இந்த வசனத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி, நான் ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், இந்த நியூக்ளியர் தாக்குச்சுன்னா ஒரு மனுஷனுடைய சதை என்னவாகும் அப்படிங்கிறதுக்கு வேதத்தில் இவ்வளவு துல்லியமான எக்ஸாம்பிள் இருக்குன்னு எனக்கு தெரியாது, இந்த வசனம் படிச்சிருக்கேன், ஆனால் இது இதோட ஒத்து போகுதுன்னு எனக்கு தெரியாதுன்னு, அந்த ஒரு ரேடியேஷன், நியூக்ளியர் ரேடியேஷன் பாதிக்கப்பட்டால் ஒரு மனுஷனுடைய சதை நிலைமை என்ன ஆகும் என்பதற்கு இந்த வசனம் முன்னுதாரணம். ஆனால் இது இன்னைக்கு நேற்று எழுதுனதில்லை, 2500 வருஷம். யோசித்து பாருங்க, அம்பு விடுவாங்க அந்த காலத்தில், அப்படித்தானே? அம்பு விடும் போது கால் அழுகி போகுமா? நிற்கும் போதே கால் அழுகுமா? கண் குழியிலேயே கெடுமா? அம்பு குத்தும்னு சொல்லலாம் இல்லையா? வாயிலேயே நாவு அழுகி போகும்னு சொல்ல முடியுமா? என்ன சொல்லலாம்? அவன் வாயிலே அம்பு விட்டார்கள், கண்ணிலே அம்பு விட்டார்கள், இல்லைனா தாவீது மாதிரி கல்லெடுத்து அடித்தார்கள், அப்படி சொல்லலாம்ல. ஆனால் வசனம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுது? நிற்கையில் அழுகி போகும், கண்கள் குழியிலேயே கெட்டு போகும். எத்தனை துல்லியமான முன்னுரைப்பு பாருங்க, தீர்க்க தரிசனம். இதெல்லாம் இன்னைக்கு பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருக்கு. நியூக்ளியர் வந்த பிறகு 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லும் போது தீர்க்கதரிசிக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இது எப்படி நடக்கும்? இன்னைக்கு நடக்கும். நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இதுதான் அதனுடைய விளைவு. ரெண்டாவது, பஞ்சத்தினாலும். இப்போ நம்ம பார்க்கறது உணவு பஞ்சம். இனி உணவு பஞ்சம், தண்ணி பஞ்சம், காத்து பஞ்சம் எல்லாம் வரும். இப்போவே எல்லாம் ஆரம்பிக்க தொடங்கிருச்சு. நிலத்தடி நீர் மொத்தம் போயிடுச்சாமா. இனி அடுத்தடுத்த பஞ்சங்கள் வரும். இதெல்லாம் வெளியே சபைக்குள்ள ஒரு பஞ்சம் வரும். ஆமோஸ் 8:11 வசன பஞ்சம். ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, சபை உலகத்துல இந்த பஞ்சம்லாம் வருது, சபைக்குள்ள என்ன வரும்? வசன பஞ்சம் வரும். வசன பஞ்சம்னா என்னங்க அர்த்தம்? வசன பஞ்சத்துக்கு எப்படி அடையாளம் எனக்கு தெரியாம இருந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் இந்த வசன பஞ்சம்னா என்னப்பா? இப்போ பாருங்க, இந்த பூமி 70% தண்ணியில் இருக்கு, ஆனால் தண்ணி பஞ்சம்னு சொல்கிறோம். பல நாடுகள் என்ன இருக்குது? தண்ணி பஞ்சம். 70% தண்ணி இருக்கிற பூமியில் தண்ணி பஞ்சம்னா என்ன அர்த்தம்னா, 70% தண்ணி இருக்கு, ஆனால் தாகத்தை தீர்க்கிற தண்ணி இல்லை, குடிக்கிற தண்ணி இல்லை. அதுக்கு பேர் தான் தண்ணி பஞ்சம். வசன பஞ்சம்னா என்ன அர்த்தம்? சபை இருக்கும், உலகம் முழுக்க சர்ச்சஸ், தடுக்கி விழுந்தா தீர்க்கதரிசி, நிமிர்ந்து எழுந்தா எவாஞ்சலிஸ்ட், எந்த பக்கம் திரும்பினாலும் ஊழியக்காரங்க, ஆன்லைன், யூடியூப், ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் எல்லாரும் வந்தாச்சு. ஆனால் வசன பஞ்சனா என்ன? எல்லா காலத்தை விட இந்த காலத்தில் ஆன்லைனில் அவ்வளோ ஊழியங்கள் நடக்குது. அப்புறம் எப்படி வசன பஞ்சம் வரும்? வசன பஞ்சம் வந்துடுச்சு. என்ன தெரியுமா? கவனிங்க, சபை இருக்கும், ஊழியக்காரன் இருப்பான், வசனம் இருக்கும், ஆனால் உங்கள் தாகத்தை தீர்க்கக்கூடிய பிரசங்கம் இருக்காது, உங்கள் ஆத்துமாவுக்கு தேவையானது இருக்காது. இப்போ இருக்கிறதெல்லாம் என்ன? உங்கள் மாம்சத்துக்கு தேவையானது. கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆளுகை செய்ய தொடங்கிருச்சு. மாம்ச ஆசீர்வாதம் ஆரம்பித்து, உலக பணம் ஆசீர்வாதம், இதை சொல்ல ஆரம்பித்து இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, வசனத்துக்கு பதில் எல்லாம் வந்துருச்சு உள்ள. ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு பதிலாக டான்ஸ் ஆடினா பரவாயில்ல, உபவாசம் இருக்கிறதுக்கு பதிலாக டான்ஸ் ஆடினா பரவாயில்ல, ஆராதனை பண்ணால் போதும். வசனத்துக்கு நேரம் சுருங்கிக்கிட்டே வருது. பார்த்தீங்களா? 1 மணி நேரம் ஆராதனை, 10 நிமிஷம் பிரசங்கம், 15 நிமிஷம் பிரசங்கம். எங்கே ஆராதனையில் பிரசங்கம் குறையுதோ அங்கே பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு வாலிபனாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவை பாட்டு இல்லை, மியூசிக் இல்லை, வசனம். பாட்டு கூட எதில் இருக்கணும்? வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். சாராள் நவரஜம்மா பாட்டாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த பரிசுத்தவான்கள் பாட்டாக இருக்கட்டும், ஃபாதர் பெர்கமென்ஸ் பாட்டை பாருங்கள், ஜெபத்தோட்டத்தில் பாருங்கள், எல்லாத்துக்கும் பக்கத்தில் வசனம் போட்டிருப்பாங்க. இப்போ பாடுறவங்க பாட்டு பாருங்கள், எதுலையுமே என்ன இருக்காது? வசனமே இருக்காது. கூக்குரல், விசிலு, கத்துறது, ஊளையிடுறது எல்லாம் இருக்கு.
எங்க வசனம்? பாதி பேரோட வாட்டில் வசனமே இல்லை. சமீபத்தில் இன்னொன்று ஆரம்பிச்சிருக்குது, ரொம்ப ஆச்சரியம். நேற்று கூட ஒரு பாட்டு ஒருத்தர் போட்டிருக்கிறாரு, அதில் இயேசுங்கிற பேரும் இல்லை, கர்த்தர் இல்லை, தேவன் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதில் எதுவுமே இல்லை, ஆண்டவரை பற்றி இல்லவே இல்லை, எதுவுமே இல்லை. வசன பஞ்சம் உச்சத்துக்கு போயிட்டு இருக்குது. திருப்பியும் விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், பாட்டு நான் உங்களை வேணான்னு சொல்லலை, எல்லாம் கேளுங்க, ஆவிக்குரிய பாட்டை கேளுங்க, தேவனால் எழுதப்பட்ட தேவ மனுஷனால் எழுதப்பட்ட பாட்டை கேளுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் அதை விட வசனம் தான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அதுதான் உங்களுக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு உதவும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? டிவியில் சோத்திர பலியை போட்டு விட்டு நம்ம பாட்டுன்னு சமைச்சிக்கிட்டே இருந்தோம்னா வீட்டில் ஆசீர்வாதம் பெருகுன்றீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் அப்படி போட்டு விட்றத நான் தப்பாக சொல்லலை. சோத்திரம் அவங்க சொன்னால் பத்தாது, நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொல்கிறதே இல்லை, அவங்க சோத்திரம் சோத்திரம் சோத்திரங்கிறாங்க, நீங்கள் ஆத்திரமாக சாம்பார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பசங்க வந்துடுவாங்க, டைம் ஆகி போச்சு, ஸ்கூலுக்கு கட்டணும். உங்களுக்கு சோத்திரம் போட்டு விட்டா ஏதோ வீடு நல்ல ஆசீர்வாதமாக மாறிடும் நினைக்கிறீங்க. நீங்கள் வசனத்தில் ஸ்ட்ராங் ஆகணும். இது வசன பஞ்ச காலம். ஆண்டவர் சொன்ன 2வது மிக முக்கியமான பஞ்சம் உச்சத்துக்கு போகும். 3வது சாவினாலும் இயற்கை பேரழிவு. எல்லா காலத்திலும் இல்லாத அளவுக்கு இயற்கை பேரழிவு பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. ஜப்பானில் 7.6 பூகம்பத்தில் ஆரம்பிச்சிச்சு. இன்னை வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் யுத்தங்கள், ஒரு பக்கம் பேரழிவுகள், இங்கே வேல்கனோ உடையுது, எல்லாம் நடக்குது. கர்த்தர் சொன்னபடி 4 வகையான பேரழிவுகள் இப்போவே ரெடியாக இருக்கு. இதெல்லாம் உச்ச நிலையை அடையும் போது எவ்வளோ பேர் மடிந்து போவார்கள்னு வசனம் சொல்லுது. பூமியில் உள்ளவர்களில் 1/4 கால் பங்குனா இன்றைக்கி உள்ள அளவில் 200 கோடி பேருக்கு கணக்கு. 1/4 பங்குனா அப்படிலாம் நடக்காதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது அமெரிக்க அதிபராக இருக்கிற ஜோ பைடன் சொல்லியிருக்கிறாரு, அடுத்த நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் தொகையில் 500 கோடி பேர் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலை, சாகடிக்கப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள்னு இது ரெப்புட்டட் பத்திரிகையில் வந்தது. அமெரிக்க அதிபர் சொல்கிறாரு. இப்போது ரஷ்ய அதிபர் சொல்கிறாரு, நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, பண்ணிட்டீங்கன்னா 2 பக்கமும் மிகப்பெரிய உயிர் சேதம் இருக்கும். ஏறக்குறைய எத்தனையோ நாடுகள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க. 16 நாடுகள் வச்சுருக்கு. 20,000க்கும் மேற்பட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணாங்கன்னா பூமி 400 தடவை அழிக்கப்படும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்துறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு முறை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை கேட்டாங்களாம், 3ஆம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்னங்க எப்படி இருக்கும் பூமின்னு. அவர் சொன்னாராம், 3ஆம் உலக யுத்தம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் 4ஆம் உலக யுத்தத்துக்கு மனுஷங்க இருக்க மாட்டாங்க, அவ்வளோ பெரிய பேரழிவு வரும்னாராம். இப்போ அதுக்கான காலம் வந்துருச்சு. இதான் 4வது முத்திரை. 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிக்கிறத நீங்கள் பார்க்கும்போது இந்த வசனங்கள் எல்லாம் நிறைவேற தொடங்கி விட்டது என்ற அர்த்தம். இவைகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருப்பதாக நம்முடைய ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இவையெல்லாம் நடக்கும். 4வது முத்திரை 5, 6 எல்லாம் நடக்க போகுது. ஒன்றொன்னா நிறைவேறிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய வருகைக்கும் ப்ரிப்பேர் ஆகுது. நாமும் ஆயத்தப்படணும். இப்போ இதெல்லாம் கேட்கறதுனால என்னங்க அப்படின்னா, சீஷர்கள் ஒரு அடையாளத்தை கேட்டாங்க. உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இயேசு சொன்ன அடையாளங்களை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். அது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த அடையாளங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுது, நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆண்டவர் சொன்ன கடைசி கால அடையாளத்துக்குள் நாம் வந்துட்டோம். கர்த்தருக்கு சித்தமானால், அவர் எப்போ வருவார்னு தெரியாது, கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறை அவருடைய வருகையை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. 2000 வருஷமாக யூதர்கள் காத்திருந்தாங்க. ஆனால் இயேசு வரும்போது அவங்க ஆயத்தமாக இல்லாமல் இருந்தாங்க. இப்போவும் சபை 2000 வருஷமாக காத்திருக்குது. இது வர்ற காலம் நாம் ஆயத்தப்பட்ட கன்னிகைகளாக இருக்க வேண்டும், ஆயத்தப்பட்ட மனவாட்டியாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் மிக சீக்கிரத்தில் வரப்போகிறார். நேற்று சொன்ன 7 பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னும் ஒரு விசை, அதை நான் நேற்று வராதவங்க யாரும் இன்றைக்கி வந்திருந்தீங்கன்னா அதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த வருகையில் பிரவேசிப்பதற்கு என்னங்க செய்யணும்? இவ்வளோ தூரம் வருதுன்னு சொல்லிட்டீங்க, இயேசு வரப்போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு, நாங்கள் இதில் போகணும், என்ன செய்யணும்? 7 காரியங்களை செய்யணும். நேற்று நான் சொன்னேன், இருந்தாலும் அதை இன்னைக்கு ஒரு தடவை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவம் மன்னிக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினாலே என்னை கழுவும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னுடைய பாவங்களை சுத்திகரியும். நீங்கள் ஒப்பு கொடுக்கணும், அவ்வளோதான். இயேசு உங்கள் இடத்துல வேறு ஒன்றுமே கேட்கல. இயேசு உங்கள்கிட்ட கேட்டது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். வெறும் நீங்கள் முழங்கால் போட்டு உண்மையாக பாவ அறிக்கை பண்ணிங்கன்னா உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். சிலர் நினைக்கிறாங்க, நாங்கள் தலைமுறையாக கிறிஸ்டின்ஸாக இருக்கிறோம், எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அப்பா காலத்துலேருந்து இருக்கோம், நானும் ரட்சிக்கப்படணுமா?
பாவம்னு ஒன்று செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ரட்சிப்புன்னு ஒன்று தேவைப்படுது. நீங்கள் பாவம் செஞ்சுருக்கீன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ரட்சிப்பு தேவைப்படும். ஒரு சின்ன குழந்தையா இருக்கிற வரைக்கும், இப்போ இருக்க குழந்தைங்க 7 வயசுலேயே பாவம் பண்ணுது. நம்ம அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒரு 10 வயசு வரைக்கும்னு. பாவம் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்குள்ள அந்த உணர்வு வருது, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனேன்னா ரட்சிப்பு அவசியப்படுகிறது. அதனால் நீங்கள் உங்கள் அப்பாவுடைய ரட்சிப்பில் நீங்கள் குளிர்காய முடியாது, தாத்தா ரட்சிப்பில் குளிர்காய முடியாது, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். இந்த ஞானஸ்நானத்தை தவிர வேறொரு ஞானஸ்நானம் இல்லை, பைபிளில் இல்லவே இல்லை. அது இயேசு கிறிஸ்து முன்னடையாளமாக எடுத்து காட்டினார். சிலர் சொல்கிறாங்க இந்த ஞானஸ்நானம் இருக்குது, அந்த ஞானஸ்நானம், எந்த ஞானஸ்நானமும் கிடையாது. ஒரே ஞானஸ்நானம் தண்ணியில் மூழ்கி எடுக்கிறது மட்டும்தான். அதனால தான் இயேசு அதை மாடலாக காட்டினார். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க கள்ள ஞானஸ்நானம் எடுத்தானா அவன் பரதீசிக்கு போலியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எப்பவுமே கேட்குற கேள்வி, கல்லனை ஏன் பார்க்குறீங்க? பக்கத்தில் ஒருத்தர் தொங்குனார்ல இயேசுநாதர், அவர் எடுத்தாரா இல்லையா? ஏன் நீங்கள் கல்லனை பார்க்குறீங்க? நீங்கள் கல்லனாக இருந்தால் கல்லனை பாருங்கள், நல்லவனாக இருந்தால் இயேசுவை பாருங்கள். அவ்வளோ பெரிய இயேசு ஞானஸ்நானம் எடுத்திருக்காரு, அதை விட்டுட்டாங்க. கல்லை ஏன் எடுக்கலை? கல்ல ஞானஸ்நானம் எடுக்கலை, அவன் பரலோகத்துக்கும் போகல, பரதீசிக்கு தான் போனான், ஆவிகள் இளைப்பாறுகிற இடம். ஆனால் வாக்கு பண்ணது பரலோகம். இயேசு தெளிவாக நேரடியாக சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவங்க தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுங்க. 3வது, எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். சிலர் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவியெல்லாம் கிடையாது, அப்படிலாம் ஒரு இதுவே இல்லை, அவர் பரிசுத்த ஆவியானவர்லாம் ஏற்கனவே சாதாரணமாக ஒரு ஆள் தத்துவம் கிடையாது, அது ஒரு பவர் வரலாம்பாங்க. பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஆள் தத்துவமாக வேதம் சொல்லுகிறது. எங்கே ஆதியாகமம் ஆரம்பிக்கும் போதே சொல்லுது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், இருந்தார்னு இருக்கு ஆள் தத்துவம். வெளிப்படுத்தல் வசனம் தெளிவாக சொல்லுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அதனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறணும். சில பாவங்களை உங்களால் விட முடியாது, விடணும்னு ஆசைப்படுவீங்க, அதை பலப்படுத்துகிறது ஆவியானவர் விடுறதுக்கு. ஏன்னா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். ஆவியானவர் உதவி செய்வார் நீங்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு. 4வது, வேறுபாடுள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. உலகம் வேறு, ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது. ஒரு இடத்துல ஆண்டவர் நேரடியாகவே சொல்லிடுறாரு, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதீங்க. ஒன்று அங்கே போனால் போயிடுங்க, இல்லை இங்கே வந்தால் கர்த்தர் சொல்கிறபடி இருங்க. சிலருக்கு என்ன தெரியுமா, இங்கே தலையை காட்டுவாங்க, அங்கே வாழை காட்டுவாங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு நல்லா ஆண்டவரை பற்றி பாடுவாங்க, அங்கே போய் உட்காந்துட்டு சினிமா பாட்டு பாடுவாங்க. இங்கே வரும்போது சோத்திரம் சோத்திரம், அங்கே போகும்போது கெட்ட வார்த்தை. சில ஆட்கள் இருக்கிறாங்க சபைக்குள்ள. இங்கே இருக்கும்போது பாருங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பரிசுத்தவான்கள் தான், நீதிமான்கள் தான். வீட்டில் போய் பாருங்கள் கெட்ட வார்த்தை தான், அவ்வளோ மோசமான வார்த்தை தான். வேலை ஸ்தலத்தில் போய் பாருங்கள் கெட்ட வார்த்தை தான். ஆனால் இங்கே வரும்போது ஓ கேட்டால் சொல்லுவாங்க, அங்கெல்லாம் அப்படி இருந்தால் தான் பிரதர் வேலை வாங்க முடியும், இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறது வேறுபாடுள்ள வாழ்க்கை, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற வாழ்க்கை கிடையாது. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கணும், இங்கே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கணும்னு பைபிள் சொல்லவே இல்லை. ஒரே சாயல், தேவ சாயல் தான். உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யாதீங்க, தரிக்காதீங்க. 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. எவ்ரிபடி மஸ்ட் ஸ்பீக் காஸ்பல். நேற்றே சொன்னேன், பரலோகத்துக்கு போகும்போது நீங்கள் கொண்டு போக போகிற ஒரே ஒரு சொத்து நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா மட்டும். இங்கே வச்சிருக்கிற எதுவும் உங்களோடு கூட வரப்போகிறது இல்லை, அது உங்களுக்கும் நல்லாக தெரியும். அதனால் என்ன அர்த்தம், இதெல்லாம் விற்று தரித்திரர் கொடுங்கன்னு இயேசு சொன்னார், நான் சொல்லலை. அவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று, எவ்வளோக்கு எவ்வளோ சுவிசேஷம் சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சொல்லுங்கள், சொல்லிக்கிட்டே இருங்க. பலர் போய் பாருங்கள், வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க, சம்பளம் கொடுப்பாங்க. இங்கே வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊர் சம்பளத்தை இந்த ஊர் மணிக்கு என்ன செஞ்சுருவாங்க, மாற்றிடுவாங்க. அங்கே டாலரில் கொடுத்தாலும் சரி, என்ன தான் அமெரிக்க டாலர் வேல்யூவாக இருந்தாலும் இந்தியாவில் கொண்டு வந்து கொடுக்கும்போது என்ன கொடுக்கணும், ருபீஸ் கொடுக்கணும். நீங்கள் கொண்டு போயிட்டு கீழே பானிபூரி கடையில் டாலரை கொடுத்தா அவர் என்ன சொல்வார், ருபீஸ் கொடுங்க சார். இந்த ஊருக்கு வரும்போது அதுக்கு மாற்றிக்கணும். அதே மாதிரி தான் இங்கேருந்து நாம் அங்கே பர்மனெண்ட்டாக வாழ போகிறோம். அப்போ இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அந்த ஊருக்கு மாற்றணும், அந்த ஊர் கரன்சிக்கு மாற்றணும். அந்த ஊர் கரன்சி வேறு ஒன்றுமே இல்லை, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஆத்மாவாக மாற்றிட்டிங்கன்னா அங்கே போய் அதை சேர்த்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும்.
நேற்றும் சொன்னேன், இயேசு வர்ற வரைக்கும் விசுவாசி. படுக்க போகும்போது, ஏந்திரிக்க போகும்போது, ஆண்டவரே உம்முடைய வருகை தாமதிக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த வருகை ரத்தத்தில் ஊறிடணும் அவரோட. அதான் டெஸ்டினேஷன். சபையினுடைய முடிவு அதுதான். கடைசியாக 7வது முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். ரட்சிப்பு, ஞானசானம், அபிஷேகம், அப்புறம் வேறுபாடுள்ள வாழ்க்கை, அப்புறம் விசுவாசிக்கிற வருகை, சொல்கிற சுவிசேஷம். இந்த 6லும் நீங்கள் முடிவு பரியந்தம் நிற்கும் போது கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. இந்த 3 நாட்களும் ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை வசனத்திலிருந்து சொல்லியிருக்கிறோம். ஆண்டவர் வரப்போவது அதிக நிச்சயம். வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இந்த சத்தியத்தை உங்கள் சபைக்கு ஆண்டவர் வந்து சொல்வதற்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. இந்த இடத்துல குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு 1200 ஃபேமிலியா? 1600 ஃபேமிலி. 1600 ஃபேமிலி அப்படின்னா கணக்குப்படி குறைஞ்சபட்சம் பார்த்தா 6000 பேருக்கு மேலே இருக்கணும். 6500. இவ்வளோ ஜனங்களை ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக விரும்புகிறார். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க 70லையோ 80லையோ சாகும்போது பரலோகத்துக்கு போகலான்னு. ஆனால் அவர் என்ன நினைக்கிறார்னா, எப்போ வேணாலும் வருவேன், ரெடியாக இருங்கிறார். ஸோ உங்களை மேலே நேசத்தில் கர்த்தர் அதை செஞ்சுருக்கிறாரு. ஆயத்தப்படுங்க, எப்போ வேணாலும் மனுஷகுமாரன் வருவார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழுந்திரிக்கலாமா? தேவ சமூகத்தில் ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நான் ஜெபித்து அவர்கள் கையில் கொடுக்க விரும்புகிறேன். தொடர்ந்து ஐயா அவர்கள் நடத்தி முடிப்பார்கள். நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் கண்களை மூடுவோம். ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் கேட்டு நான் முடிக்கிறேன். இயேசு வரும்போது நானும் என் வீட்டாரும் கண்டிப்பாக இந்த வருகையில் பிரவேசிப்போம் அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 11 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஒரு நிமிஷம் இல்லை, 2 நிமிஷம் மட்டும்தான். இயேசு வரும்போது நானும் என் வீட்டாரும் போவோம். அவர் நினைக்கிற ஆயத்தம் எங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் இருக்கா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இல்லைன்னா இது ஆயத்தப்படுத்துகிறதான 2 நிமிஷம். வசனம் தெளிவாக சொல்லுது, தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான், மறைக்கிறவனோ வாழ்வடைய மாட்டான். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். நம்மை நாமே தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம். வேற பற்றியும் கவலைப்படாதீங்க. இது உங்களுக்கும் தேவனுக்குமான ஒரு நேரம். நான் இந்த வருகையில் எப்படியாவது போகணும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை விட்டுட்டாங்க. 2000 வருஷம் அவங்களுக்கு இயேசு கிடைக்கல. இப்போ 1900 வருஷம் தேசம் கிடைக்கல. 1915 வருஷம் தலைநகரம் கிடைக்கல. 2000 வருஷம் தேவாலயம் கிடைக்கல. ஒரு இயேசு அவங்க விட்டதுனால வந்த விளைவு இது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஒரே சான்ஸ். கண்ணிமை பொழுது, ஒரு நிமிஷம், ஒரு இமை பொழுது விட்டுட்டோம். உபத்திரவம், மகா உபத்திரவம் எல்லாம் வரிசையாய் வரும். இந்த கிருபையின் காலத்திலே உங்களால் நிலை நிற்க முடியாவிட்டால் ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம் ஒன்று வருகிறது. நீங்கள் எப்படி நிலை நிற்பீர்கள்? இதுவே ரட்சண்ய நாள். நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். 6000க்கும் மேற்பட்ட ஆத்துமாக்கள் நிறைந்திருக்கிற சபை, 130 வருஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஒரு சபை. இந்த தலைமுறையில் அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வரக்கூடாது. ஒவ்வொரு தலைமுறையை தாண்டி இந்த தலைமுறை எல்லாரை பார்க்கிலும் சக்சஸ்ஃபுல் தலைமுறையாக, கர்த்தரை சந்திக்கிற தலைமுறையாக மாறப்போகுது. ஆயத்தப்படுவோமா? உங்களுக்குள்ள கர்த்தருக்கு விரோதமான காரியம் எதுவாக இருந்தாலும் அறிக்கை செய்து விட்டுருங்க, பார்ப்போம். இது ஒரு நல்ல வாய்ப்பு தேவ சமூகத்தில். ஒருவேளை கர்த்தருடைய வருகை இந்த ராத்திரியில் வருமானால் இது நாம் பண்ணக்கூடியதான கடைசி ஜெபமாய் கூட இருக்கும். நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லா கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாய் உங்கள் பாவங்களை தேவ சமூகத்தில் எதெல்லாம் நீங்கள், உங்களுக்கு தான் தெரியும், ஆவியானவருக்கு தெரியும், அதை விட்டு விடுகிறதுக்கு ஒரே ஒரு நிமிஷத்தை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, பார்ப்போம். நான் அந்த நேரத்தில் ஒரு கேள்வியை கேட்டு முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்கவில்லை, இதுவரைக்கும் தள்ளி போட்டுட்டேன்,
எனக்கு சின்ன வயசில் கொடுத்தாங்க, குழந்தையில கொடுத்தாங்க, கொடிக்கு கீழே கொடுத்தாங்க, எது கொடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்தாதான் ரட்சிக்கப்பட முடியும்னு வேதம் சொல்லுது. நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். யோவான் ஸ்நானகர் இடத்துல போய் பாவங்களை அறிக்கை செய்து அவர்கள் எடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுது. இந்த ஞானஸ்நானத்தை நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி எடுக்கலை, இது வரைக்கும் தள்ளி போட்டுட்டேன். இல்லைனா இது வரைக்கும் எனக்கு தெரியாது. கர்த்தர் இன்னைக்கு உணர்த்தி இருக்கிறார் எனக்கு. நானும் என் வீட்டாரும் இந்த வருகையில் பிரவேசிக்கணும். என்னை ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க, நேற்று கரங்களை உயர்த்தினவங்க வேண்டாம், இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க உங்கள் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நல்லா உயர்த்துங்க. அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. 2 பேர் இருக்கிறாங்க, வேறு யாராவது 3 பேர் இருக்கிறாங்க, வேறு யாராவது இருக்கிறீங்களா, வெளியே இருக்கிறீங்களா? நீங்கள் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் அதை கனப்படுத்துகிறார். இது பரலோகத்தில் சேர்ப்பதற்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. 3-4 பேர் இருக்கிறார்கள். நான் இவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த 6 பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க. நேற்று 20க்கும் மேற்பட்டவர்கள் ஒப்பு கொடுத்தாங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம் இவர்களுக்காக. இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிறவர்கள் கூட்டம் முடிந்த உடனே ஞானஸ்நானம் எடுப்பதற்கு இந்த சபையை சார்ந்தவர்கள் இங்கே இருக்கிற ஆயரை வந்து பாருங்கள். வேறு சபையிலேருந்து நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்கள் ஊழியக்காரரை போய் பாருங்கள். அவர்கள் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் கரங்களை உயர்த்தாமல் இருந்தால் கூட நீங்கள் போய் உங்கள் ஊழியக்காரரை பாருங்கள், அவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. கரங்களை கீழே போடுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த 3 நாட்களும் என்னோடு கூட பேசி இருக்கிறார். வருகை வரப்போவது என்பது எங்களுக்கு அதிக நிச்சயமாய் தெரிகிறது. அவர் வரும்போது நானும் என் வீட்டாரும் குடும்பமாக இந்த வருகையில் பிரவேசிக்கணும். கைவிடப்பட்ட கூட்டத்தில் எங்கள் வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது. அப்படி தீர்மானித்து அப்படி போக வேண்டும் என்று பிரயாசப்பட்டு ஜெபிக்க விரும்புகிறவர்கள் உங்கள் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும்பொழுது நானும் என் வீட்டாருமோ வென்றால். ஒருவேளை கணவன் ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலைன்னா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். கர்த்தர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பார். ரட்சிக்கப்படாத உன் கணவனை உன்னுடைய ஜெபம் ரட்சிக்கும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் யார் யாரெல்லாம் இந்த வருகையில் குடும்பமாய் பிரவேசிக்க வேண்டும் என்று ஜெபிக்க விரும்புகிறீங்களோ உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையை நேசித்து முன்குறித்து ஆண்டவரே இவர்களுக்கு சத்தியத்தை அறிவித்து உம்முடைய வருகையிலே உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பி இந்த 3-4 நாட்களும் இவர்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரே வெளிப்பட்ட தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஸ்நானத்துக்கு 2 நாட்களாய் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் ஞானஸ்நானம் எடுக்க கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பமாய் எடுத்துக்கொள்ளப்பட கிருபை பாராட்டுங்க. நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் தான் ஆண்டவரே. எவ்வளோ பலவீனங்கள் இருக்குது. நித்திய ஜீவனை யார் சுதந்திரிக்க முடியும்? அது மனுஷனால் கூடாதது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவனாகிய கர்த்தர் ரட்சிக்க வல்லவர். பலவீனங்களிலே உம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. தேவ ஆவியானவர் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்வீராக, ஒவ்வொருத்தரையும் மூடிக்கொள்வீராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தர் மேலும் இறங்கி வருவீராக. ஆண்டவரே இன்னைக்கு இருக்கிற அந்த ஆயத்தம் முடிவு பரியந்தம் காணப்பட கிருபை பாராட்டும். ஆண்டவரே உலகமா உலகத்துக்கு உண்டானவைகளோ தொடாதபடி கர்த்தர் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.